கைஸ், இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான ஒரு சைனீஸ் மினி டிராமா தான் மூவி வெர்ஷன்ல பார்க்க போறோம். இந்த டிராமா பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. நான் போற டிராமா ரெகுலரா பார்க்க மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சரி வாங்க நம்ம டிராமாக்குள்ள போலாம். டிராமாவோட ஓபனிங்ல ஹீரோயினை தான் காட்டுறாங்க. அவளுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு டாக்டர் செக்அப் பண்ண வந்திருப்பா போல. டாக்டர் ஹீரோயினை செக் பண்ணிட்டு கங்க்ராச்சுலேஷன்மா, நீ பிரெக்னெண்டா இருக்க, உன்னோட வயித்துல 2 குழந்தை வளர்ந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டதும் இவ செமையா ஷாக் ஆயிடுறா. இவ இப்படி ஷாக் ஆயத பார்த்தோன்னே டாக்டர் புரிஞ்சுக்கிறாங்க, நீ ஸ்கூல் படிச்சிட்டு இருக்க பொண்ணு தானே, இந்த வயசுல பண்ற காரியமா இது, இரு நான் இந்த விஷயத்த உன்னோட ஃபேமிலிக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ண போறாங்க. ஹீரோயின் ஸ்டாப் பண்ணிடுறா. நீங்க இந்த மாதிரி என்னோட வீட்டுக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணீங்கன்னா அவங்க என்னையும் என்னோட குழந்தைய சேர்த்து கொன்றுவாங்க, ப்ளீஸ் இதை பத்தி எதுவும் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. அந்த பிளாஷ்பேக்ல என்ன நடந்துச்சுன்னு சொல்லி காட்டுறாங்க. கொஞ்சம் மாசத்துக்கு முன்னாடி ஹீரோயின் ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கா. அவளோட பக்கத்துல ஹீரோ கார்ல உட்காந்து பேசிட்டு இருக்கா. அவங்க அம்மா வந்துட்டு ஹீரோக்கு வயசாயிட்டே போகுதுன்னு சொல்லிட்டு கல்யாணம் பண்ணிக்க சொல்லி ஃபோர்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஹீரோ சொல்றான், அம்மா எனக்கு பொண்ணுங்க எல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்ல, தயவு செஞ்சு என்ன ஃபோர்ஸ் பண்ணாதீங்க, நான் நினைக்கிற மாதிரி பொண்ணு எனக்கு கிடைக்கவே இல்ல, எனக்கு பிடிச்ச மாதிரி பொண்ணு வரும்போது நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்றான். இவன் இப்படி பேசிட்டு இருக்கும் போதே ஹீரோயின் ஹீரோ பக்கம் தான் கிராஸ் பண்ணி போயிட்டு இருக்கா. ஹீரோக்கு ஹீரோயினை பார்த்தோன்னு ரொம்பவே பிடிச்சிருது. அவன் கொஞ்ச நேரம் அவனே மறந்து அவளே பார்த்துட்டு இருக்கா. ஆனா ஹீரோயின் எதுவுமே கண்டுக்காம போயிடுறா. ஹீரோவும் அதுக்கப்புறம் அவனோட வேலையை பார்க்க கிளம்பிடுறான். தென் ஹீரோயின் அவளோட ஸ்கூல்ல இருக்க கேண்டீன்ல தான் சாப்பிட வந்திருக்காங்க. இங்க 1.5 யுவான் பே பண்ணா இங்க ஃபுட் கிடைக்கும். ஹீரோயின் அவளோட கார்டு தான் கொடுக்கறா ஃபுட் வாங்குறதுக்கு. நான் அந்த கார்டுல பேலன்ஸ் என்னன்னு வந்துட்டு இருக்கு. ஹீரோயின் மறுபடியும் செக் பண்ணி பாக்குறதுக்கு வச்சுட்டே இருக்கா. அப்போ அங்க வெயிட்டர் சொல்றாங்க, என்னம்மா ஒரு 1.5 யுவான் கூட உன்னோட அக்கௌண்ட்ல இல்லையா, உன்னோட அக்கௌண்ட்ல சுத்தமா பேலன்ஸே இல்ல அப்படின்னு சொல்றாங்க. கேட்டதும் ஹீரோயின் செமையா ஷாக் ஆயிரா. ஏன்னா அவ ஸ்கூல் லீவ்ல வந்துட்டு நிறைய பார்ட் டைம் ஜாப் பார்த்து நிறைய காசு சேர்த்து வச்சிருப்பா போல. இப்போ காசு இல்லைன்னு சொன்னதும் நல்லா செக் பண்ணி பாருங்கன்னு சொல்லிட்டு இருக்கா. இவளுக்கு பின்னாடி நின்று இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் எவ்வளவு நேரம் தான் நீ வந்து வாங்கிட்டு இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை தள்ளி விட்டுட்டு அவங்க வாங்க ஆரம்பிக்கிறாங்க. இப்ப ஹீரோயின் என்ன யோசிச்சுட்டு இருக்கான்னா, நம்ம லீவ் டைம்ல நிறைய வேலை பார்த்து காசு சேர்த்து வச்சிருந்தோமே, இந்த வருஷம் எப்படி காலேஜ் ஃபீஸ் கட்டுறது, எல்லா பணமும் எங்க போயிருக்கும் அப்படின்னு யோசிச்சுட்டே அவ அவங்க அம்மாக்கு தான் கால் பண்றா. அம்மா என்னோட அக்கௌண்ட்ல சுத்தமா காசே இல்ல, அந்த காசு ஏதாவது பண்ணீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க அவங்க அம்மா உடனே, ஆமாடி அந்த காசை நான் தான் எடுத்தேன், உன் அண்ணா கேம் வாங்கியிருக்கான் அந்த காசுக்கு அப்படின்னு சொல்ல ஹீரோயின் இதை கேட்டோன்னு செமையா கடுப்பாயிரா. அம்மா நீங்க என்ன சொல்லிட்டு இருக்கீங்க, நான் அது காலேஜ் ஃபீஸ் பே பண்ண வச்ச காசு, நான் வந்துட்டு என்னோட ஸ்கூல் லீவ் டைம்ல அங்கங்க பார்ட் டைம் ஜாப் பார்த்து 10 வருஷமா சேர்த்து வச்ச காசு, அத ஒரே நிமிஷத்துல அவன் வீணாக்கிட்டான், நான் இப்போ எப்படி காலேஜ் ஃபீஸ் கட்டுறது அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டு இருக்கா. அவங்க அம்மா உடனே, காசுக்கு நீ என்னமோ பண்ணு, எனக்கு என்ன வந்துச்சு, உனக்கு காசு அவ்வளவு அவசரமா தேவைப்பட்டுச்சுன்னா நீ உன்னையே செல் பண்ணிக்கோ, அந்த காசுல நீ போய் படி அப்படின்னு சொல்றாங்க. இது கேட்டது ஹீரோயின் ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுக ஆரம்பிக்கிறா. அதுக்கப்புறம் ஹீரோயின் ஒரு பாருக்கு தான் வந்திருக்கா. வெயிட்ரஸ் வேலை ஏதாவது கிடைக்குமான்னு சொல்லி கேட்கறதுக்கு. ஹீரோயின் இங்க ஜாப் கிடைக்குமான்னு சொல்லி கேட்கதான் வந்திருப்பா. ஆனா அங்க இருக்கிற செக்யூரிட்டி ஹீரோயினை தள்ளி விடுறாங்க. விஐபி வர இடத்துல இந்த மாதிரி பிளாக் பண்ணிட்டு நிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு. அப்போ அங்க விஐபியா ஹீரோ தான் வந்திருப்பான். ஹீரோயினை இந்த மாதிரி கீழே தள்ளி விட்டோன்னே அவன் செக்யூரிட்டி கிட்ட என்ன சொல்றானா, உங்களுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா ஒரு பொண்ணு இந்த மாதிரி கீழே பிடிச்சு தள்ளி விட்டுருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டிட்டு இருக்கான். இதை பார்த்தோன்னே ஹீரோவோட தம்பிக்கார உடனே அந்த செக்யூரிட்டி வந்து ஃபயர் பண்ணிடுறாங்க. ஹீரோயினுமே பாக்குறா, யாரா இவங்க நமக்கு சப்போர்ட் பண்ணிட்டு போறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கா. கிளப்புக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் ஹீரோவோட தம்பிக்கார ஹீரோக்கு தான் அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கான். என்னன்னா உனக்கு 29 வயசு ஆகுது, பேசாம கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதானே, அம்மா வேற பயிர பசங்களை பார்க்கணும்னு ஆசைப்பட்டுட்டு இருக்காங்க, உனக்கு குழந்தை பெத்துக்கிறதுல ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். ஏன்னா ஹீரோவோட ஃபேமிலி பாத்தீங்கன்னா குழந்தை பிறக்கிறதுல கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கும் போல. அதுதான் இப்ப தம்பிக்காரன் கேட்டுட்டு இருக்கான். ஏன்னா நம்ம ஃபேமிலிக்கு எல்லாருக்குமே குழந்தை பிறக்கிறதுல கஷ்டமா இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி உனக்கு டிசீஸ் வந்துடுச்சா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். ஆனா ஹீரோ எதுவுமே சொல்லாம அவன் தம்பிக்காரனை பார்த்து முறைச்சிட்டு இருக்கான். இவனுமே சரி இது வேலைக்காகிற மாதிரி தெரியலன்னு சொல்லிட்டு, உனக்கு நான் நிறைய பொண்ணு பாத்துக்கன்னு சொல்லிட்டு சில பொண்ணுகளை கூப்பிடுறான். ஆனா ஹீரோ எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த பொண்ணுகளை ஏறெடுத்து கூட பார்க்க மாட்டேங்கிறான். இதை நோட் பண்ற தம்பிக்காரனுமே, சரி அண்ணா எனக்கு புரியுது, இந்த பொண்ணுங்க யாரோ ஒன்னோட டைப் இல்லைன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாத்தையுமே அனுப்பி வச்சிடறான். அந்த பொண்ணுகளை எல்லாம் அனுப்பி வச்சுட்டு இவ அண்ணன் கிட்டே கேட்டுறான், அண்ணா உங்களுக்கு எந்த மாதிரி நான் பொண்ணு வேணும் சொல்லுங்க, நான் அந்த மாதிரி பாக்குறேன் அப்படின்னு சொல்ல ஹீரோ சொல்றான், நான் ஆசைப்படுற மாதிரி பொண்ணு எங்கேயுமே கிடைக்காது அப்படின்னு சொல்லிடுறான். இவங்க 2 பேரும் இப்படி பேசிட்டு இருக்கும் போது ஹீரோயின் வேலை கிடைக்குமான்னு சொல்லிட்டு கிளப்புக்குள்ளதான் கேட்க வந்திருக்கா. ஹீரோயினை பார்த்ததும் தம்பிக்காரன் முடிவு பண்ணிட்டான், அண்ணாக்கு இந்த மாதிரி பொண்ணுதான் பிடிக்கும்னு சொல்லிட்டு. ஹீரோ நோட் பண்ணாம இருக்கிறப்போ அவனோட ட்ரிங்க்ஸ்ல ட்ரக்ஸ் மிக்ஸ் பண்ணிடுறான். அண்ணா இந்த ட்ரிங்க குடி அப்படின்னு சொல்லிட்டு ட்ரிங்க் கொடுத்து ஹீரோவுமே அந்த ட்ரிங்க குடிக்க வச்சிடறான். அதுக்கப்புறம் ஹீரோவோட தம்பிக்காரன் நேரா ஹீரோயின் கிட்ட தான் பேச வந்திருக்கான். வெளில இருந்து நீ வேலை கேட்டுட்டு தானே இருந்த, இங்க நான் உனக்கு ஒரு வேலை தரேன், அங்க உட்கார்ந்துட்டு இருக்கிறது என்னோட அண்ணா தான், அவங்க கூட ஒன் நைட் ஸ்டாண்ட்ல இருக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேக்குறான். ஆனா ஹீரோயினுக்கு செமைய கோவம் வருது. அவ சொல்ற, நீங்க நினைக்கிற மாதிரி பொண்ணு நான் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்கிருந்து கிளம்பலான்னு போறா. ஆனா ஹீரோவோட தப்பிக்கார விட மாட்டேங்கிறான்.
ஹீரோயினை மறைச்சு நின்னுட்டு இங்க பாருமா நான் சொல்றத கொஞ்சம் கேளு அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவோ சொல்ல ட்ரை பண்ணிட்டு இருக்கான். அப்ப ஹீரோயின் சொல்றா, என்னங்க இப்படி பேசிட்டு இருக்கீங்க, நான் தான் சொல்றேன்ல நீங்க நினைக்கிற மாதிரி பொண்ணு நான் இல்லைன்னு, போலீஸ்க்கு கால் பண்ணட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். இந்த பக்கம் ஹீரோக்கு ட்ரக்ஸ் வேலையை காட்ட ஆரம்பிக்குது. தம்பிக்காரன் என்ன பண்றானா ஹீரோனோட கையில கொஞ்சம் காசு கொடுத்துட்டு இங்க பாரு இதுல நிறைய காசு இருக்கு, நான் கேட்டுக்கிட்ட மாதிரி என் அண்ணா கூட நீ ஒன் நைட் ஸ்டாண்ட்ல இருக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோயினுக்கு மனசுக்குள்ள என்ன ஓடுதுன்னா அவங்க அம்மா சொல்லிருப்பாங்க இல்லையா நீ படிக்கணும்னா உன்னோட உடம்ப செல் பண்ணி நீ படின்னு, இப்போ அந்த நிலைமையில தான் நம்ம இருக்கோமா அப்படின்னு யோசிக்கிறா. ஹீரோயினுக்கு இந்த விஷயம் பிடிக்காம அவ காசை திருப்பி கொடுக்க பாக்குறா. ஆனா தம்பிக்கார வந்துட்டு இல்ல இந்த காசை நீயே வச்சுக்கோ அப்படின்னு சொல்றாங்க. இந்த பக்கம் ஹீரோ வந்துட்டு அப்படியே நடந்து வந்துட்டு இருக்கான். டக்ஸ் எடுத்திருக்கனால அவன் கீழே விழுக்கிற மாதிரி போக அப்ப ஹீரோயின் தான் பிடிக்கிறா. ஹீரோயினை பார்த்ததும் ஹீரோ வந்துட்டு என் கூட வா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை கூப்பிட்டு போறான். இப்போ ஹீரோயின் வந்துட்டு ஹீரோக்கு ஹெல்ப் பண்ணதான் ரூமுக்கு கூப்பிட்டு போயிட்டு இருக்கான். இந்த பக்கம் தம்பிக்காரனுமே சரி என்னோட அண்ணாவை நல்லா கவனிச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி வைக்கிறான். ஹீரோ நேரா ஹீரோயினை ஹோட்டல் ரூமுக்கு கூப்பிட்டு வந்து பெட்ல தள்ளி விட்டுட்டு உன்னோட வயசு என்ன அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோயின் எனக்கு 19 இயர்ஸ் ஆகுதுன்னு சொல்றா. ஹீரோ உடனே சரி சரி எல்லாமே கரெக்டான ஏஜ் தான் அப்படின்னு சொல்லிட்டு ரொமான்ஸ் பண்ண பாக்க இவ சொல்றா நீங்க நினைக்கிற மாதிரி பொண்ணு நான் கிடையாது அப்படின்னு சொல்ல இவன் சொல்றா நீ எதுக்கும் பயப்படாத, என்னால குழந்தை பெற்றுக்க முடியாது, நீ ஒண்ணு பிரெக்னென்ட் ஆக மாட்ட அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கூட ரொமான்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். இப்போ பிரசன்ட்ல காட்டுறாங்க ஹீரோயினுக்கு தான் பிரெக்னெண்டா இருக்க விஷயத்த கேட்டோன்னு செமையா டென்ஷன் ஆயிரா. ஏன்னா ஹீரோ சொல்லிருப்பான் இல்லையா தன்னால அப்பாவாக முடியாதுன்னு சொல்லிட்டு அதை நம்பிதான் ஒன் நைட் ஸ்டாண்ட்ல இருந்திருப்பா போல. இப்போ தான் பிரெக்னெண்டா இருக்க விஷயத்த கேட்டோன்னு இவ செமையா ஷாக் ஆயிட்டு இருக்கா. டாக்டர் சொல்றாங்க இங்க பாருமா நீ ரொம்ப வீக்கா இருக்க, நல்லா நியூட்ரிஷனான ஃபுட் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோயின்மே என்ன பண்றதுன்னு தெரியாம ஹாஸ்பிட்டல்ல இருந்து வெளில வந்துட்டு இருக்கா. இவ வெளில வந்துட்டு இருக்கும் போது ஹீரோவோட தம்பிக்காரன் பாத்துறான். அவன் ஹீரோயின் கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்கா. நீ எதுக்கு இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு வந்த, அன்னைக்கு அண்ணா கூட ஒன் நைட் ஸ்டாண்ட்ல இருந்தியா இல்லையா, உனக்கு ஏதாச்சும் டிசீஸ் இருக்கா அப்படி இப்படின்னு சொல்லி கேட்டு ஹீரோயினை தொல்லை பண்ணிக்கிட்டே இருக்கா. ஹீரோயின் உடனே என்னோட கையை விடு, எதுக்கு இப்படி வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்ல தம்பிக்காரன் ஹீரோனை போட்டு ஃபோர்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கான். உண்மை சொல்லு உனக்கு ஏதாவது டிசீஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. ஹீரோயின் என்ன டிஸ்டர்ப் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு இவளை தள்ளி விட்டுட்டு போயிடுறான். தம்பிக்காரன் உடனே அங்க இருக்க டாக்டர் கிட்ட இந்த பொண்ணை பத்தி எல்லா ஹிஸ்டரியும் எனக்கு தெரிஞ்சாகணும், இந்த பொண்ணு எதுக்கு இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ண சொல்லிடுறான். நெக்ஸ்ட் சீன்ல ஹீரோவோட தம்பிக்காரனுக்கு ஹீரோயின் பிரெக்னெண்டா இருக்க விஷயம் தெரிஞ்சிருச்சு. அவன் அந்த ரிப்போர்ட் எல்லாம் எடுத்துட்டு ஹீரோவை பார்க்க தான் வந்துட்டு இருக்கான். அண்ணா நீங்க 1 மந்த்துக்கு முன்னாடி ஒரு பொண்ணு கூட ஒன் நைட் ஸ்டாண்ட்ல இருந்தீங்கல்ல, அந்த பொண்ணு பிரெக்னெண்டா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதை கேட்டதும் அங்க இருக்கிறவங்க எல்லாருமே ஷாக் ஆயிடுறாங்க. ஏன்னா ஹீரோவோட ஃபேமிலிக்கு இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் இருக்கிறது அங்க இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே தெரியும். அதனால எல்லாரும் இந்த மாதிரி ஷாக்கா பார்த்துட்டு இருக்கும்போது தம்பிக்கார சொல்றான் அண்ணா நினைச்சமா தான் சொல்லிட்டு இருக்கா, அந்த பொண்ணு உண்மையிலேயே பிரெக்னெண்டா இருக்கா, நம்மளோட ஃபேமிலில தாத்தா அப்பா அவங்க எல்லாத்துக்கும் நடந்த மிராக்கிள் தான் உங்களுக்கும் நடந்திருக்கு, உங்களுக்கான பார்ட்னர் அந்த பொண்ணு தான் நினைக்கிறேன், அதனாலதான் அந்த பொண்ணு பிரெக்னென்ட் ஆயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஃபைல் எல்லாம் காட்டிட்டு இருக்கான். ஹீரோ இதை ஷாக்கா பார்த்துட்டு இருக்கும்போது தம்பிக்காரன் சொல்றான் அண்ணா அந்த பொண்ணோட வயித்துல ட்வின்ஸ் வளர்ந்துட்டு இருக்கு, பரவாயில்லையே ஒன் நைட் ஸ்டாண்ட்லயே வந்துட்டு ட்வின்ஸ் பிக்க போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பாராட்டிட்டு இருக்கான். இதை பாக்குற ஹீரோவோட அம்மாக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. இது உண்மையிலேயே ரொம்பவே சந்தோஷமான விஷயம்பா, உனக்கு குழந்தைய பிறக்காத நினைச்சிட்டு இருந்தோம், ஆனா உனக்குன்னு ஒரு வாரிசு வரப்போகுது, இதுக்கப்புறம் நான் எதை நினைச்சு கவலைப்பட வேண்டாம், உனக்கான பொண்ணு அவதான் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டு இருக்காங்க. ஹீரோக்கு பாத்தீங்கன்னா ஹீரோயின் மேல நல்ல ஒப்பீனியனே இல்ல. ஹீரோ அன்னைக்கு நைட்டு என்ன நடந்துச்சுங்கிற விஷயத்த யோசிச்சு பாக்குறான். ஹீரோ என்ன நினைச்சுக்கிறானா ஹீரோயினை ஒரு பார் கேர்ள்னு நினைச்சுக்கிறான். ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா இன்னைக்கு நடந்ததை நான் கெட்ட கனவா நினைச்சு மறந்துடுறேன், நான் என்னோட ஸ்கூல் ஃபீஸ் பே பண்ணணும், அதுக்கு ஒரு 5000 கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பா. ஆனா ஹீரோ என்ன நினைச்சுக்கிறானா ஹீரோயின் வந்துட்டு 50 மில்லியன் படம் கேட்கறான்னு நினைச்சுக்கிறான். அதுக்கப்புறம் ஹீரோயினோட மொபைல் எடுத்து இவனோட மொபைலை சேவ் பண்ணி கொடுத்துட்டு போறான். போறப்போ அவனோட பே கிட்ட ஹீரோயின் கிட்ட 100 மில்லியன் பே பண்ண சொல்லிட்டு தான் போயிருப்பான். ஹீரோ இப்ப அதை யோசிச்சு பார்த்துட்டு தான் அந்த பொண்ணு நம்ம ஃபுல் ஃபேமிலிக்கு சுத்தமா செட் ஆக மாட்டா, இதோட மறந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இந்த பக்கம் ஹீரோயின் தயங்கிட்டே வீட்டுக்குள்ள வரா. போறதுக்கு முன்னாடி குழந்தைகிட்ட சின்ன வயசுல அம்மாவுமே சந்தோஷமா வாழ்ந்தது இல்ல, இப்போ உங்களே இப்படி வளர்க்கறதுக்கு எனக்கு விருப்பம் இல்ல, இருந்தாலும் என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல, பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அழுதுட்டே வீட்டுக்குள்ள போறா. அங்க பாத்தீங்கன்னா ஹீரோயினோட அம்மா வந்துட்டு ஹீரோயினோட அண்ணன் கூட சேர்ந்து ஹீரோயினை விக்கிறதுக்கு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இத ஹீரோயின்மே கேட்டுறா, அம்மா நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க, நான் வந்துட்டு நீங்க சொல்ற பர்சனை மேரேஜ் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அதுக்கு அண்ணங்கார சொல்றா இங்க யாரும் உன்கிட்ட பெர்மிஷன் வாங்கல, ஆல்ரெடி உன்னை ரேட் பேசி வித்தாச்சு, அவங்க உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதே உன்னை ஃப்ரீயா வேலைக்காரியா வச்சுக்கிறதுதான், இங்க நீ ஒரு வேலைக்காரிமா தானே இருக்க, இங்க செய்யற வேலைய அங்க போய் செய்யு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோயின் செமையா டென்ஷன் ஆயிரா, என்ன பேசிட்டு இருக்கீங்க, நான் இப்பதான் ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கேன், எனக்கு மேரேஜ் எல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்ல அவங்க அம்மா சொல்றாங்க இங்க பாருடி டவுரி மணி நாங்க வாங்க போறோம், நீ வந்துட்டு கண்டிப்பா நான் பாக்குற பையனை மேரேஜ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க.
அப்படியே போயிட்டு இருந்தா இது வேலைக்காகன்னு சொல்லிட்டு ஹீரோயின் தான் பிரெக்னெண்டா இருக்க விஷயத்த சொல்லிடுறா. இதை கேட்டதும் ஹீரோயினோட அம்மா கோவப்பட்டு ஹீரோயினை அறையறாங்க. இப்ப ஹீரோயின் பிரெக்னெண்டா இருக்குது இவங்களுக்கு ஒரு விஷயமே இல்ல, இதனால இவங்களுக்கு வர வேண்டிய டவுரி பணம் கிடைக்காதே அப்படிங்கறத பத்தி தான் அவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. இவங்க இவ்வளவு மோசமா இருக்கதை பார்த்து ஹீரோயின் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கா. ஹீரோயின் அம்மா சொல்றாங்க, எனக்கு தெரியாது, நீ நான் பாக்குற மாப்பிள்ளையை தான் கல்யாணம் பண்ணிக்கணும், உனக்கு அவங்க 8 மில்லியன் டவுரி தரேன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதை கேட்டோன்னு ஹீரோயின் சொல்றா, அம்மா நீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க, உங்க கண்ணுக்கெல்லாம் என்ன பார்க்க எப்படி தெரியுது, சீப்பான பார் மாடல் மாதிரி தெரியுதா, என்ன வித்து சம்பாதிக்கலாம்னு பாக்குறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க. அண்ணங்கார சொல்றா, பார் மாடல் கூட எல்லாம் உன்னை கம்பேர் பண்ணாத, நீ அவங்களை விடையுமே ஒரு சீப்பானவ, உன்ன நான் வேறம் பேசி 8 மில்லியனுக்கு விற்கலான்னு பார்த்தா நீ எல்லாம் ஒரு 8,000 ரூபாய்க்கும் கூட தாண்ட மாட்ட அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை எந்த அளவுக்கு கேவலமா பேச முடியுமோ அந்த அளவுக்கு கேவலமா பேசிட்டு இருக்கான். ஹீரோனோட அம்மா ஹீரோனோட கையை பிடிச்சு கிள்ளிட்டு, உன்னோட வயித்துல வளர்ந்துட்டு இருக்க குழந்தைக்கு யார் அப்பா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. அதுக்கு அவ சொல்றா, இந்த சைனாலே பெரிய பணக்காரன் இருக்க பூதா என்னோட குழந்தையோட அப்பா அப்படின்னு சொல்றா. இதை கேட்டதும் ஹீரோயின் போய் சொல்றா நினைச்சிட்டு அண்ணக்காரனும் பல்ல காட்ட ஆரம்பிக்கிறாங்க. அண்ணக்கார சொல்றா, உனக்கு என்ன ஏதாவது தலையில அடிபட்டு பைத்தியம் ஆயிட்டியா, அந்த பூ எவ்வளவு பெரிய பணக்காரன், உன்ன மாதிரி ஒருத்தி கூட அவன் ஒன் ஸ்டாண்ட்ல இருந்திருப்பான்னு நம்பவே முடியல, உன்னெல்லாம் ஒரு பூல மாதிரி பாப்பான்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டு இருக்கான். இந்த பக்கம் ஹீரோவோட அம்மா ஹீரோ கிட்ட அந்த பொண்ணை போய் கூப்பிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோ சொல்றான், அம்மா என்னால அந்த பொண்ணை கூப்பிட்டு வர முடியாது, அந்த பொண்ணுக்கு 100 மில்லியன் பத்தல போல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனை பத்தி இன்னுமே தப்பா நினைச்சிட்டு இருக்கான். இந்த பக்கம் ஹீரோனோட வீட்டுல ஹீரோனை போட்டு தான் டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோயின் குழந்தைய அவாய்ட் பண்ண கூடாதுன்னு சொல்லிட்டு தான் இந்த மாதிரி போய் சொல்லிட்டு இருக்கான்னு நினைச்சிட்டு குழந்தைய அவாய்ட் பண்ணவான்னு சொல்லிட்டு ஹீரோனை பிடிச்சி இழுத்துட்டு இருக்காங்க. ஆனா ஹீரோயின் நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோட அம்மா ஹீரோனை கீழே பிடிச்சு தள்ளி விட்டுறாங்க. ஹீரோயின் கிட்ட ஆல்ரெடி ஹீரோ நம்பர் கொடுத்திருப்பான் இல்லையா, அது ஹீரோயினுக்கு ஞாபகம் வருது. இவ வந்துட்டு யாருமே கவனிக்காத சமயமா பார்த்து இவ ஹீரோக்கு மெசேஜ் போட்டு விட்டுறா, நான் இப்போ ஆபத்துல இருக்கேன், என்னை வந்து காப்பாத்துங்கன்னு சொல்லிட்டு மெசேஜ் அனுப்பி விட்டுட்டு இவ ரொம்பவே பதட்டமா தான் இருக்கா. ஹீரோ வருவானா இல்லையான்னு தெரியல, நீங்க வந்தா மட்டும்தான் உங்களோட குழந்தைய காப்பாத்த முடியும் அப்படின்னு இவ யோசிச்சுட்டு இருக்க. அங்க ஹீரோ வீட்டுல என்ன நடந்துட்டு இருக்குன்னா, ஹீரோவோட பிஏ ஹீரோக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்கான். அன்னைக்கு உங்க கூட ஒன் நைட் ஸ்டாண்ட்ல இருந்த பொண்ணு உங்ககிட்ட இருந்து ஒரு பைசா கூட எடுக்கவே இல்ல, வெறும் ஸ்கூல் ஃபீஸ் மட்டும் 5,000 ரூபாய் எடுத்து மிச்ச காசெல்லாம் வச்சுட்டு போயிட்டா அப்படின்னு சொல்ல, ஹீரோக்கு இப்பதான் வந்துட்டு ஹீரோனை பத்தி உண்மையே புரிய வருது. இவன் ஹீரோனோட மெசேஜ் வேற பாத்திருப்பா இல்லையா, இப்போ அவசர அவசரமா ஹீரோனை காப்பாத்ததான் வந்துட்டு இருக்கான். இந்த பக்கம் அன்னைக்கார வந்துட்டு, அம்மா ஹாஸ்பிட்டல் வரைக்கும் போய் இவ குழந்தைய அபார்ட் பண்ணணும்னு அவசியம் இல்ல, இப்போ நான் இவ வயித்துல மிதிக்க போறேன், அதுல குழந்தை தன்னாலே வந்துட்டு கலைஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினோட கழுத்து பிடிச்சு நெரிச்சிட்டு வயிற்றுலேயே குத்த ஆரம்பிக்கிறான். ஹீரோயின் வலி தாங்க முடியாம அவனை தள்ளி விட இதை பார்த்துட்டு இருக்க அம்மாவுமே ஹீரோயினை அறைய ஆரம்பிக்கிறாங்க. என்னடி என் பையனே தள்ளி விடுறியா அப்படின்னு சொல்லிட்டு அண்ணங்கார கயிறெல்லாம் எடுத்துட்டு போய் ஹீரோயினோட கழுத்து பிடிச்சு நெரிச்சிட்டு இருக்கான். இங்க ஹீரோ வந்துட்டு ஹீரோயினை காப்பாத்த வேகமா வந்துட்டு இருக்கான். சாரி என்ன மன்னிச்சுக்கோ, நான் உன்னை தப்பா புரிஞ்சுக்கிட்டேன், கொஞ்ச நேரம் எனக்காக வெயிட் பண்ணிட்டு நான் உன்னை தேடிதான் வந்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு இருக்கான். இங்க ஹீரோயினோட அம்மா வந்துட்டு ஹீரோயினை வெளில பிடிச்சு தள்ளிட்டு நல்ல குடும்ப மானமே போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டிக்க வச்சு அடிச்சிட்டு இருக்காங்க. அங்க இருக்கிறவங்க எல்லாருமே வந்துட்டு ஹீரோயின் ஸ்கூல் படிக்கும் போதே பிரெக்னெண்டா இருக்கான்னு சொல்லிட்டு எல்லாருமே ஹீரோனை பத்தி தான் தப்பா பேசிட்டு இருக்காங்க. ஹீரோயினோட அம்மாவுமே வந்துட்டு ஹீரோயினை நல்வழிப்படுத்துறேன்னு சொல்லிட்டு அவளை போட்டு அடி வெளுத்துட்டு இருக்காங்க. ஹீரோயின் வலி தாங்க முடியாம, அம்மா ப்ளீஸ்மா என்ன அடிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து நகர்ந்து நகர்ந்து போயிட்டு இருக்கா. ஆனா அண்ணங்கார அப்பயுமே வந்துட்டு ஹீரோயினை போக விடாம பிடிச்சு வச்சுக்கிறான். இப்போ ஸ்டிக்க வச்சு ஒரு அடி அடிக்கலான்னு வராங்க. ஹீரோயினுக்கெல்லாம் அச்சோ அவ்வளவுதான் நம்ம கதை முடிஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு பயத்துல பாத்துட்டு இருக்கும் போதே ஹீரோ அங்க வந்துடுறான். ஹீரோ அங்க வந்ததை பார்த்தோன்னே எல்லாருமே ஷாக் ஆயிட்டு இருக்காங்க. எல்லாரோடையும் ஹீரோ செமையா ஷாக் ஆயிடுறா. ஒரு வழியா வந்துட்டீங்களா, எனக்காக தான் வந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பாத்துட்டு இருக்கா. இதை பார்த்துட்டு இருக்கார வந்துட்டு ஹீரோ கிட்ட, நீங்க இந்த குப்பத்துல என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, இங்க உட்கார்ந்துட்டு இருக்கால இவ என்னோட தங்கச்சி தான், உங்க பேரை கெடுத்துட்டு இருக்கா, நீங்க இந்த விஷயம் கேள்விப்பட்டுதான் வந்தீங்களா, எங்களுக்கு நல்லாவே தெரியும் அவ உங்களுக்கு எல்லாம் வர்த் கிடையாது, அவ பொய் சொல்லிட்டு இருக்கான்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும், அவ வயித்துல வளர்ந்துட்டு இருக்கிறது உங்க குழந்தை இல்ல தானே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஹீரோட தம்பிக்காரன் என்ன பண்றானா, நேரா ஹீரோயின் கிட்ட வந்துட்டு, அண்ணி வாங்க நம்ம வீட்டுக்கு போலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறான். இவள இந்த மாதிரி அண்ணின்னு கூப்பிடுறத கேட்டோன்னே ஹீரோயினோட அம்மாவும் அண்ணன்காரனும் செமையா ஷாக் ஆகுறாங்க. இப்ப அண்ணன்காரனுக்கெல்லாம் செம பயமா இருக்கு. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தானே போட்டு அவளை அடிச்சோம், இந்த விஷயம் ஹீரோக்கு தெரிஞ்சா என்ன ஆகுறது அப்படின்னு யோசிக்கிறான். அவன் ஹீரோ கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு இருக்கான். இந்த விஷயம் எதுவுமே எங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, ஹீரோ தம்பி கிட்ட, டேய் என்ன பண்ணுமோ பண்ணு அப்படின்னு சொல்ல, தம்பிக்காரன் உடனே அங்க இருக்க கார்ட்ஸ் கிட்ட எல்லாம் ஆர்டர் போடுறான். அண்ணியா அடிச்சவங்களுக்கு பனிஷ்மெண்ட் சிவியரா இருக்கணும், அவங்க ஒவ்வொருத்தவங்களுக்கும் 2000 அடியாவது அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் போடுறான். ஹீரோயினும் ஹீரோ தன்னை காப்பாத்த வந்துட்டான்னு சொல்லிட்டு ஹீரோவை தான் பாத்துட்டு இருக்கா. ஹீரோவோட கார்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு ஹீரோயினோட அம்மாவையும் அண்ணன்காரனையும் அடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. தி நெக்ஸ்ட் சீன்ல ஹீரோயினை ஹாஸ்பிட்டல்ல தான் காட்டுறாங்க. அவளுக்கு அடிபட்டுக்குள்ளையா, அதனால ஹீரோ வந்துட்டு ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிருப்பான் போல. ஹீரோயின் கண்ணு முழிச்சு பார்க்கும்போது பக்கத்துல ஹீரோவோட தம்பிக்காரன் தான் இருக்கான். அவன் வந்துட்டு, அண்ணி நீங்க பயப்படாதீங்க,
நானும் பூ குடும்பத்தை சேர்ந்தவன் தான், என்னோட பேரு லின்னு அப்படின்னு சொல்லிட்டு அவனை இன்ட்ரோ பண்ணிக்கிறான். இதை கேட்டதும் ஹீரோயின் சொல்றா, தயவு செஞ்சு என் அண்ணன் சொல்றது நிறுத்துங்க, உன்னால தானே நான் இந்த நிலைமையில இருக்கேன், இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் நீ தான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவோட தம்பிக்கார மேல கோவப்பட்டுட்டு இருக்கா. ஹீரோவோட தம்பிக்கார சொல்றா, அண்ணி நீங்க கோவப்படாதீங்க, உங்க வயத்துல வளர்ந்துட்டு இருக்கிறது பூ ஃபேமிலியோட வாரிசான்னு சொல்லிட்டு டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்திருக்கோம், ரிப்போர்ட் இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இதை கேட்டதும் ஹீரோயின் செமையா கடுப்பாயரா, என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க உங்க மனசுல, நான் என்ன போய் சொல்லிட்டு இருக்கேன்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும் போதே உள்ள டாக்டர் வந்துட்டு டிஎன்ஏ ரிப்போர்ட்டோட வந்திருக்காங்க. அந்த ரிப்போர்ட்ல அது ஹீரோவோட குழந்தைதான் சொல்லிட்டு கன்ஃபார்ம் ஆயிருக்கு. தம்பிக்கார ஹீரோயின் கிட்ட, அண்ணி வாங்க நம்ம வீட்டுக்கு போலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட ஹீரோயின் சொல்றா, என்னெல்லாம் வர முடியாது, இந்த குழந்தைய நான் அபார்ட் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்போ ஹீரோ உள்ள வந்துட்டு இருக்கான். யாரோட குழந்தைய யார் அபார்ட் பண்றது, என்கிட்ட நீ பெர்மிஷன் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே ஹீரோயின் சொல்றா, இங்க பாருங்க, நான் ஸ்கூலுக்கு போகணும், பிரெக்னெண்டா இருக்க பொண்ணு எப்படி ஸ்கூலுக்கு போய் படிக்க முடியும், இந்த குழந்தைய என்னால வளர்க்கவும் முடியாது, என்னால என்னோட குழந்தைகளுக்கும் தான் கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோ சொல்றா, நீ எதுக்கும் கவலைப்படாத, உன் வயித்துல வளர்ந்துட்டு இருக்கிறது பூ ஃபேமிலியோட வாரிசு, அந்த குழந்தைக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி நாங்க எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோயின் யோசிக்கிறா, என்ன பண்ணலாம், குழந்தைய வச்சிருக்கலாமா அபார்ட் பண்ணலாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் போதே ஹீரோ சொல்றா, நீ ஏன் கூட வந்துரு, உனக்கு தேவையான எல்லா நீட்ஸுமே நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி கூப்பிட ஹீரோயினுக்குமே இப்ப போருக்கு வேற வழி இல்லையா, அதனால ஹீரோ கூட வந்துடுறா. ஹீரோ ஹீரோயினை அவனோட வீட்டுக்கு தான் கூப்பிட்டு வந்திருக்கான். ஹீரோயின் உள்ள வந்ததும் அங்க இருக்க நானி கிட்ட, இவங்க தான் அவங்களோட யங் லேடி அப்படின்னு சொல்லிட்டு இன்ட்ரோ பண்ணி வைக்கிறாங்க. அவங்களும் ஹீரோயினை உள்ள கூப்பிட்டு போயிடுறாங்க. அந்த நானில ஒரு ஹெட் இருப்பாங்க போல, அவங்க கிட்ட ஹீரோ என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, அந்த பொண்ணை நல்லா பாத்துக்கோங்க, அந்த பொண்ணுக்கு எனக்கு என்ன மரியாதை கிடைக்குதோ அதே மாதிரி மரியாதை அந்த பொண்ணுக்கு கிடைக்கணும், அந்த பொண்ணு இப்ப பிரெக்னெண்டா வேற இருக்கா, அதனால அவளை இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்து பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டோன்னு நானிமே, சரி சார் நீங்க சொல்ற மாதிரி நடந்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நானி வந்துட்டு ஹீரோயினை ஒரு ரூமுக்கு தான் கூப்பிட்டு வந்திருக்காங்க. இது உங்க ரூம் தான், நீங்க இங்க ரெஸ்ட் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோயினுமே சரின்னு சொல்ல அந்த நானி சொல்றாங்க, சரி நான் வெளில போறேன், உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் வேணா என்ன கூப்பிடுங்க, நான் வந்து உங்களுக்கு கேர் பண்ணி பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. அவங்க போனதுக்கு அப்புறம் ஹீரோயினோட ரூம் ரொம்பவே ஹீட் ஆக ஆரம்பிக்குது. அவ அங்க இருக்கிற ஏசியை போடலான்னு சொல்லி பாக்குறா. ஆனா ஏசி போட்டா கரண்ட் பில் நிறைய வரும், நம்ம அங்கிளுக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஏசியை போடாம ரிமோட்டை அப்படியே வச்சிடறா. இந்த பக்கம் ஹீரோவோட அம்மா வந்துட்டு ஹீரோ கிட்ட, என்னடா அந்த பொண்ணை கூப்பிட்டு வந்துட்டியா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. ஹீரோமே கூப்பிட்டு வந்தேன்னு சொல்லிட்டு இருக்கான். ஹீரோ அம்மா ரொம்ப டென்ஷன் ஆகி கத்திட்டு இருக்காங்க. அந்த பொண்ணு பாவம், அந்த பொண்ணை அவங்க அம்மாவும் அண்ணகாரனும் சேர்ந்து ரொம்பவே புள்ளி பண்ணி இருக்காங்களாமா. இந்த மாதிரிலாம் மனுஷங்க இருப்பாங்களா, பாவம் அந்த பொண்ணு ஸ்கூல் படிக்கிறதுக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்கா, ஒரு அண்ணங்காரனா அதுக்கு சப்போர்ட் பண்ணணும், ஆனா அவ அந்த பொண்ணையே விக்க பாக்குறான். சே, இப்படி எல்லாம் ஒரு மனுஷங்க இருப்பாங்களா, இதுக்கப்புறம் நம்ம தான் அந்த பொண்ணை நல்லபடியா பாத்துக்கணும், அவ இப்ப இந்த பூ ஃபேமிலியோட ஒரு மெம்பர் ஆயிட்டா, என்னப்பா நான் சொல்றது உனக்கு புரியுதா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. ஹீரோவே புரிஞ்சுன்னு சொல்லிட்டு மண்டையாடிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் எல்லாருமே ஹீரோயினை பக்கதான் ரூம்குள்ள வராங்க. ரூம்குள்ள வந்தா ரொம்பவே ஹீட்டா இருக்கு. இதை நோட் பண்ற ஹீரோவோட அம்மாவுமே என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்க நானி சொல்றாங்க, மேடம் வந்துட்டு ஏசியா ஆன் பண்ணல போல அப்படின்னு சொல்லிட்டு ஆன் பண்றாங்க. ஹீரோ தூங்கிட்டு இருக்க ஹீரோயின் பக்கத்துல போய் அவளுக்கு நிறைய ஸ்வெட் ஆயிட்டு இருக்கு, அதெல்லாம் தொடச்சு விட்டுட்டு இருக்கான். ஹீரோ சொல்றான், இந்த பொண்ணு ஏசி போட்டா காசு நிறைய ஆகும்னு சொல்லிட்டு தான் இந்த பொண்ணு ஏசி போடாம இருந்திருக்காமா அப்படின்னு சொல்றான். இதை கேட்டதும் ஹீரோவோட அம்மாவுமே ஹீரோனோட ஃபேஸ பார்த்துட்டு, இந்த பொண்ணு பார்க்க ரொம்ப பாவமா இருக்குப்பா, இவ போட்டிருக்க ட்ரெஸ் கூட பழைய ட்ரெஸ் மாதிரி இருக்கு, இவ முடிச்சதுக்கு அப்புறம் இவளை கூப்பிட்டு போய் நிறைய ட்ரெஸ் எல்லாம் எடுத்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவ மேல பெட்ஷீட்டை போத்தி விடுறாங்க. இவங்க பெட்ஷீட் போத்தி விட்டோன்னு ஹீரோயின் சடனா எழுந்துடுறா. இவங்கள பார்த்தோன்னா பயப்பட ஆரம்பிக்கிறா. அப்ப ஹீரோவோட அம்மா சமாதானப்படுத்துறாங்க, நீ எதுக்கும் பயப்படாதம்மா, நான் வந்துட்டு ஹீரோவோட அம்மா தான் அப்படின்னு சொல்ல ஹீரோயின்மே அப்படியா மேடம் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. அதுக்கு அவங்க உடனே ஹீரோயினோட கையை பிடிச்சிட்டு, என்னம்மா மேடம் எல்லாம் சொல்லிட்டு இருக்க, நான் உன்னோட ஆன்டி தான், நீ எதுக்கும் கவலைப்படாத, நான் உன்னை நல்லா பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பாசமா பேசிட்டு இருக்காங்க. ஹீரோயினுக்கு ஹீரோவோட அம்மாவை ரொம்பவே பிடிச்சு போயிருது. ஹீரோவோட அம்மாவுமே ரொம்பவே ஃபீல் பண்ணி சொல்லிட்டு இருக்காங்க, இந்த பூ ஃபேமிலிக்கு வாரிசே வராதுன்னு நினைச்சேன், உன்னாலதான் இந்த குடும்பத்துக்கு வாரிசு வர போகுது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயினை ஷாப்பிங் போலான்னு சொல்லி கூப்பிடுறாங்க. ஆனா ஹீரோயின் தான் வந்துட்டு சரியான கஞ்சுவாச்சே, அவ வந்துட்டு இல்லங்க அதெல்லாம் வேண்டாம், என்கிட்ட நிறைய துணி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோவோட அம்மாவே எதுவுமே கேட்காம நான் சொன்னா வரணும் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போறாங்க. ஹீரோவும் மூஞ்சி வரப்பா வச்சுட்டு ஹீரோயினை வா போலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறான். அதனால இவங்களுமே ஷாப்பிங் பண்ண மாலுக்கு தான் வந்திருக்காங்க. ஹீரோயின் அங்க ஷாப்பிங் மால பேனை பார்த்துட்டு இருக்கா. இதை நோட் பண்ற ஹீரோவோட அம்மாவுமே, இது ஜஸ்ட் ஷாப்பிங் மால் தாமா, கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆயிக்கோ அப்படின்னு சொல்ல ஹீரோயின் அவளுக்கு அவளே, ஆமா இது ஜஸ்ட் மால் மட்டும்தான், நம்ம இப்போ ஷாப்பிங் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவ ப்ரிப்பேர் ஆயிக்கிறா. அதுக்கப்புறம் ஹீரோவோட அம்மா அங்க இருக்கிற ஷாப்புக்கு போய் ஹீரோயினுக்கு நிறைய ட்ரெஸ் எல்லாம் வாங்குறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க ஹீரோயினுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அவ எல்லாமே வேண்டாம் தான் சொல்லிட்டு இருக்கா. ஆனா இவங்க ட்ரெஸ் எல்லாம் செலக்ட் பண்ணி ஹீரோயினை ஒரு ட்ரெஸ்ஸா போட்டு வர சொல்றாங்க. ஹீரோயின் ஒன்னொன்னா போட்டுட்டு வந்து காட்ட ஹீரோ தான் செலக்ட் பண்றா, நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு சொல்லிட்டு ஃபைனலா ஹீரோயின் ஒரு ட்ரெஸ் போட்டு வர அந்த ட்ரெஸ் ஹீரோக்குமே பிடிச்சிருக்கு. ஹீரோயினுக்கு அங்க இருக்கிற எக்கச்சக்கமா எல்லா ட்ரெஸ்ஸுமே வாங்குறாங்க. அதுக்கப்புறம் ஆன்டி
பில்ல பே பண்ணும்போது ஹீரோயின் வந்துட்டு வேண்டான்னு ஸ்டாப் பண்ணிட்டு இருக்கா. ஆனா ஆண்டி கேட்பாங்களா, அவங்க எல்லாத்தையுமே வாங்கிடுறாங்க. அது பாத்தீங்கன்னா அவ்வளவு பெரிய லிஸ்டா போயிட்டு இருக்கு. ஹீரோயின் அதுக்கப்புறம் சரி ஆண்டி நம்ம வாங்கினது போதும் வீட்டுக்கு போலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட, ஆண்டியுமே என்னமா சொல்லிட்டு இருக்க, நீ ஸ்கூல் படிக்கிற பொண்ணு, உன்கிட்ட போனு லேப்டாப் டேப் இதெல்லாம் இருக்குதா, அதெல்லாம் நான் உனக்கு வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எலக்ட்ரானிக் ஷாப்க்கு தான் கூப்பிட்டு வந்திருக்காங்க. அங்க போய் ஹீரோயினுக்கு மொபைல் லேப்டாப் டேப் எல்லாத்தையுமே வாங்கிட்டு வந்திருக்காங்க. ஹீரோயின் வெளில வந்ததுக்கு அப்புறம், ஆண்டி நீங்க எனக்கு 3 மில்லியன் செலவு பண்ணிருக்கீங்க, போதும் இதுக்கு மேல எதுவும் வாங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. தென் ஆண்டியுமே சரி வாமா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வந்துடுறாங்க. ஹீரோயின் கார்ல வந்ததுக்கு அப்புறம் ஆண்டிக்கு தான் தேங்க்ஸ் சொல்லிட்டு இருக்கா. ஆண்டியுமே சிரிச்சுட்டு, என்னமா நம்ம எல்லாம் ஒரே ஃபேமிலி, எனக்கு எதுக்கு தேங்க்ஸ் சொல்ற, அது மட்டும் இல்லாம உன்னோட புருஷன் தான் இது எல்லாத்துக்குமே பே பண்ணா, நீ தேங்க்ஸ் சொல்லனா அவனுக்கு தான் சொல்லணும் அப்படின்னு சொல்றாங்க. இத கேட்டதும் ஹீரோயின்மே தயங்கிட்டே தேங்க்ஸ் அங்கிள் அப்படின்னு சொல்றா. ஹீரோவா அங்கிள்னு சொன்னோன்னே ஆண்டி சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. என்னம்மா அங்கிள்னு கூப்பிட்டு இருக்க, அவனோட ஹஸ்பண்ட் ஆயிட்டான், நீ அவனை பேர் சொல்லி கூப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. தென் ஹீரோயின் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் அவளுக்கு சாப்பிடுறதுக்கு நல்ல பெஸ்ட் ஃபுட் எல்லாம் கொடுக்குறாங்க. ஹீரோயின்மே இதெல்லாமே எனக்கா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க, ஆண்டி சொல்றாங்க ஆமாமா நீ பிரெக்னெண்டா இருக்கல்ல, ஆல்ரெடி எலும்பும் தோலுமா இருக்க, நல்லா சாப்பிட்டு குண்டாகு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோ அவனுடைய கார்டை கொடுக்கறான். இதுக்கு பாஸ்வேர்டு எதுவும் இல்ல, உனக்கு வேணுங்கிற அமௌண்ட் நீ எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்றான். இத கேட்டதும் இவ சொல்றா, அதான் ஆல்ரெடி எனக்கு எல்லாமே வாங்கி கொடுத்துட்டீங்கல்ல, எனக்கு எதுவும் தேவையில்லை, நீங்களே அந்த கார்டை வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்ல, ஹீரோவோட அம்மா ஃபோர்ஸ் பண்ணி அந்த கார்டை அவகிட்ட கொடுக்குறாங்க. ஹீரோயின்மே இந்த கார்டு வேண்டாம்னு சொல்லிட்டு இருக்கா. ஆனா ஹீரோவோட அம்மா ஃபோர்ஸ் பண்ணி அந்த கார்டை அவகிட்டே கொடுத்துட்றாங்க. ஹீரோயின் சொல்றா, சரி ஆண்டி கொஞ்ச நாளைக்கு மட்டும் இந்த கார்டை நான் வச்சுக்கிறேன், அதுக்கப்புறம் உங்களுக்கே திருப்பி கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்றா. அதுக்கப்புறம் ஹீரோவோட அம்மா ஹீரோயின் கிட்ட ரொம்பவே நல்ல விதமா பேசுறாங்க. ஹீரோயினுக்கு இப்பதான் வந்துட்டு அம்மாவோட பாசம்னா என்னன்னே புரிய வருது. ஏன்னா இதுக்கு முன்னாடி அவங்க அம்மா வந்துட்டு ஹீரோயினுக்கு இந்த மாதிரி பாசம் எல்லாம் காட்டியிருக்க மாட்டாங்க. ஹீரோ அதுக்கப்புறம் ஹீரோயின் கிட்ட சரி நாளைக்கு நானே உன்னை ஸ்கூல்ல டிராப் பண்றேன் அப்படின்னு சொல்ல, இவ சொல்றா அதெல்லாம் வேண்டாம் அங்கிள் நான் பஸ்ல போய்க்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோவும் நான் ஒரு தடவை சொன்னதுதான், நானே உன்னை டிராப் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான். தென் நெக்ஸ்ட் சீன்ல ஹீரோயின் ஸ்கூல்ல உட்காந்து படிச்சுட்டு இருக்கும்போது அவங்க கிளாஸ்ல நிறைய புலிகள்ஸ் இருப்பாங்க போல. அவங்க ஹீரோனை பார்த்துட்டு, என்ன இவ எப்பயுமே சாயம் போன துணி தானே போட்டு வருவா, இன்னைக்கு என்ன நல்லா பளபளன்னு புது துணி போட்டு வந்திருக்கா, அது மட்டும் இல்லாம அவ தூரத்துல இருந்தாலே அவ மேல புவர் ஸ்மெல் அடிக்கும், இப்ப என்ன சென்ட் வாசம் ஆள தூக்குதே, என்னவா இருக்கும்னு சொல்லிட்டு இவங்களுக்குள்ள காசிப் பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இவ எல்லாமே பிராண்டடா வச்சிருக்கா, இதெல்லாம் எந்த குப்பை தொட்டில இருந்து பொறுக்கிட்டு வந்திருப்பாளோ அப்படின்னு சொல்லி பேசிட்டு இப்ப ஹீரோயின் கிட்ட தான் மம்பு பண்ண வராங்க. ஹீரோயின் படிச்சுட்டு இருக்கும் போது டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோயின்மே உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லி கேட்க, அந்த புல்லி கேங்கோட லீடர் இவ பேரு வந்துட்டு ஜியாங், அவ சொல்றா ஏய் இதெல்லாம் ஃபேக் ஆனதானே, இதெல்லாம் எந்த குப்பை தொட்டில இருந்து பொறுக்கிட்டு வந்த அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. ஹீரோயின் சொல்றா இது ரியலா இருந்தா என்ன ஃபேக்கா இருந்தா என்ன, நான் எந்த குப்பை தொட்டில பொறுக்கனா உங்களுக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு சொல்லி கேக்குறா. இந்த ஷார்ட் ஹேர் பொண்ணு பேர் லீ, அவ சொல்றா ஏய் உண்மை சொல்லு, உன்கிட்ட ஏதோ சீக்ரெட் இருக்கு, ஒரே நாள்ல எப்படி நீ பணக்காரியான, அந்த சீக்ரெட்டை சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு இவ கேட்டுட்டு இருக்கா. ஹீரோயின் எதுவுமே சொல்லாம மறைச்சு பார்த்துட்டு இருக்கா. ஜியாங் சொல்றா ஆமா அவ கேட்கறது கரெக்ட் தான், நீ எப்படி பணக்காரியான அப்படின்னு சொல்லி கேட்க, ஹீரோயின் சொல்றா நீங்க இந்த மாதிரி நான் புலி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நான் டீச்சர் கிட்ட போட்டு கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்ல, அந்த புலிகங்க எல்லாம் அச்சோ நாங்க ரொம்ப பயந்துட்டோம், சரி சரி நீ சீக்கிரமா போய் டீச்சர் கிட்ட போட்டு கொடு பாக்கலாம் என்ன நடக்குதுன்னு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை அடிச்சுட்டு அவளோட முடிய புடிச்செல்லாம் ஆடிட்டு இருக்காங்க. அந்த ஜியாங் சொல்றா எனக்கு நல்லாவே தெரியும், நீ வந்துட்டு ஏதோ ஒரு வயசான அங்கிளை கலெக்ட் பண்ணிருப்ப, அவங்க தானே உனக்கு இதெல்லாம் ஸ்பான்சர் பண்றாங்க அப்படின்னு சொல்லி கேட்டு ஓட்டிட்டு இருக்கா. ஹீரோயின் அவங்கள தள்ளி விட்டுறா. ஜியாங் சொல்றா உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா எங்களே தள்ளி விடுவ, எனக்கு நல்லாவே தெரியும் நீ நல்ல பொண்ணே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோயின் சொல்றா நான் யாரையும் செடிஸ் பண்ணணும்னு எனக்கு எந்த அவசியம் இல்ல, நான் எப்படியோ வர உங்களுக்கு என்ன வந்துச்சு, என்னோட விஷயத்துல நீங்க தலையிடாதீங்க அப்படின்னு அவ சொல்லிட்டு இருக்கா. இந்த ஜியாங் வேணுட்டே ஹீரோயினை ரொம்பவே கேவலமா பேசிட்டு இருக்கா. எனக்கு தெரியும் நீ ஏதோ ஒரு அங்கிள் தான் கரெக்ட் பண்ணிருக்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க இப்படி பேசிட்டு இருக்கும் போதே ஹீரோயினுக்கு வாமிட் வர மாதிரி இருக்கு. இதை பார்த்துட்டு இருக்க லீ உடனே ஏய் நீ என்ன பிரெக்னெண்டா இருக்கியா, அதான் வாமிட் பண்ணிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்க, எல்லாருமே ஹீரோயின் பிரெக்னெண்டா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை புள்ளி பண்ணி சிரிச்சிட்டு இருக்காங்க. ஹீரோயின்மே இதுக்கப்புறம் என்ன பத்தி நீங்க பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கோமா அங்க இருந்து போயிடுறா. ஹீரோயின் இப்படி பேசிட்டு போனதும் இவங்க எல்லாருமே செம கடுப்பாயிடுறாங்க. இதுக்கு முன்னாடி நம்ம கிட்ட இந்த மாதிரி அவ பேசினதே கிடையாது, இப்போ எவ்வளவு தைரியம் இருந்தா அவ நம்மளே இன்சல்ட் பண்ணிட்டு போயிருப்பா, அவளுக்கு கண்டிப்பா நான் பாடம் கத்து கொடுக்காம விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோயின் ஸ்கூல் முடிஞ்சு வெளில வந்துட்டு இருக்கா. ஹீரோ தான் பிக்கப் பண்ண ரெடியா வெயிட் பண்ணிட்டு இருக்கான். ஹீரோயின் டல்லா வரத பார்த்தோன்னே என்னாச்சு யாராவது ஒன்னு புலி பண்ணாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்க, ஹீரோயின் சொல்றா அப்படியெல்லாம் எதுவும் இல்லைங்க, யாரும் என்ன புலி பண்ணல, கொஞ்சம் படிக்கிறதுக்கு நிறைய இருந்துச்சா அதான் ரொம்ப டயர்ட் ஆயிட்டேன், நைட் எல்லாம் சரியா தூங்கவும் முடியல, கான்சென்ட்ரேஷன்
கான்சென்ட்ரேஷன் பண்ணி படிக்க முடியல, என்னோட கிரேட்ஸ் எல்லாம் வேற லோ ஆயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. இதை பார்த்தோன்னே ஹீரோ சொல்றா, சரி பேசாம நீ லீவ் போட்டுக்கோ, நெக்ஸ்ட் இயர்ல இருந்து நீ கண்டினியூ பண்ணலாம்ல அப்படின்னு சொல்லி கேட்கா. இதை கேட்டோன்னே ஹீரோயின் செமையா ஷாக் ஆயிடுறா. அங்கிள் நீங்க என்ன சொல்லிட்டு இருக்கீங்க, நான் இது வரைக்கும் ஒரு நாள் கூட லீவ் போட்டது இல்ல, ஆனா நீங்க 1 இயர் பிரேக் எடுக்க சொல்றீங்க, நீங்க பண்றது கொஞ்சம் கூட சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோ சொல்ற, நீ இப்ப பிரெக்னெண்டா இருக்கமா, உன்னால இப்ப எல்லாம் படிக்க முடியாது அப்படின்னு சொல்ல ஹீரோயினோட கண்ணு கலங்க ஆரம்பிக்குது. இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் நீங்க தானே, உங்களாலதான் நான் இப்ப இந்த நிலைமையில இருக்கேன். ஸ்கூல் படிக்கும் போதே இப்ப நான் பிரெக்னெண்டா இருக்கேன், என் வயதுல 2 குழந்தை இருக்கு, நான் படிக்கணும்னு ஆசைப்பட்டேன் தெரியுமா, அது எல்லாமே உங்களாலதான் பாலா போயிட்டு இருக்கு. என் ஃபீலிங்ஸ் எல்லாம் உங்களுக்கு சுத்தமா புரியவே புரியாதுல்ல, உங்களை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு குழந்தை பெத்து கொடுக்குற மிஷின், அப்படி மட்டும் தானே என்ன பாத்துட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்கேயே ஃபீல் பண்ணி உட்கார்ந்து அழுக ஆரம்பிக்கிறா. ஹீரோ தான் ஹீரோயினை சமாதானப்படுத்தி கண்ணெல்லாம் தொடச்சு விட்டுட்டு இருக்கான். இங்க பாருமா, நான் உன்னை படிக்க கூடாதுதான் சொல்ல, நீ ரொம்ப வீக்கா ஃபீல் பண்றேன்னு சொன்னல, அதுக்கு தான் அப்படி சொன்னேன், என்ன மன்னிச்சிடு அப்படின்னு சொல்லிட்டு சாரி கேட்டு ஹீரோயினை ஹக் பண்ணிக்கிறான். ஹீரோயின் பாக்குறா, என்னடா இவங்க நம்மள ஹக் பண்றாங்க அப்படின்னு சொல்லி பாத்துட்டு இருக்கா. ஹீரோ சொல்றா, உனக்கு என்ன ஸ்கூலுக்கு போகணுமா, நீ போ, உன்னால எவ்வளவு தூரம் முடியுமோ நீ போ அப்படின்னு சொல்றா. இவளுமே சரி எது வந்தாலும் காருக்குள்ள போய் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்ல 2 பேருமே கார்ல உட்காந்து படிக்கிறத பத்தி தான் டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோயின் சொல்றா, நான் கொஞ்சம் எமோஷனலா அப்படி பேசிட்டேன், சாரி என்ன மன்னிச்சுக்கோங்க, நீங்க சொன்னது கரெக்ட் தான், நான் இந்த இயர் பிரேக் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல இவன் சொல்றான், உன்னை நீயே ஃபோர்ஸ் பண்ணிக்காத, நீ படிக்கணும்னா படி, உனக்கு என்ன தோணுதோ நீ பண்ணு அப்படின்னு சொல்ல ஹீரோ சொல்றா, இல்ல அங்கிள் நான் பிரேக் எடுத்துக்கிறேன், அதான் கரெக்டா இருக்கும்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோமே என்ன திடீர்னு இந்த முடிவு எடுத்திருக்க, என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்க இவ சொல்றா, என்னால வந்துட்டு கான்சென்ட்ரேட் பண்ணி படிக்க முடியல, பிரெக்னன்சி சிம்டம்ஸ் ரொம்பவே அதிகமா தெரியுது ஸ்கூல்ல, இதனால என்னோட கிரேட்ஸ்மே கம்மியாகுது, எனக்கு இப்ப பிரேக் எடுக்கணும்னு தோணுது, அதனால நான் பிரேக் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றா. ஹீரோமே சரி உன்னோட இஷ்டம் அப்படின்னு சொல்ல ஹீரோயின்மே என்னோட நிலைமைய புரிஞ்சுக்கிட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோ இதை கேட்டு சிரிக்க ஆரம்பிக்கிறான். இவனுக்குமே இப்ப ஹீரோயின் மேல கொஞ்சம் கொஞ்சமா லவ் வர ஸ்டார்ட் ஆயிடுச்சு போல. தென் நெக்ஸ்ட் சீன்ல ஹீரோ வந்துட்டு ஹீரோனை கூப்பிட்டு வீட்டுக்கு தான் வந்திருக்கான். அவன் பாத்தீங்கன்னா ஹீரோயினோட கையை பிடிச்சிட்டு தான் உள்ள கூப்பிட்டு வந்திருக்கான். இதை பார்த்து ஹீரோவோட அம்மா ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. ஹீரோவோட அம்மா ஹீரோயின் கிட்ட இங்க வந்து என் பக்கத்துல வந்து உட்காருமா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. ஆனா ஹீரோ பாத்தீங்கன்னா ஹீரோயினோட கையை பிடிச்சு வச்சுட்டு போக விட மாட்டேங்கிறான். இவனுமே என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, கையை விடுங்க, ஆன்ட்டி பாத்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி செய்க காட்ட அவன் வந்துட்டு அப்பயுமே கையை விட மாட்டேங்கிறான். ஹீரோ அம்மா சொல்றாங்க, டே ரொம்ப பண்ணாதடா, பொண்டாட்டி கிட்ட முக்கியமான விஷயம் பேசணும், அதுக்குதான் கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோ வந்துட்டு ஹீரோயினோட கையை பிடிச்சிட்டே போய் அவங்க அம்மா பக்கத்துல உட்கார்றான். ஹீரோ அம்மா வந்துட்டு ஹீரோயினோட கையை பிடிச்சிட்டு, இப்ப நீ எப்படிமா இருக்க, நீ பார்க்க ரொம்ப வீக்கான மாதிரி இருக்க, என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோயின் சொல்றா, இல்ல ஆன்ட்டி இப்ப எனக்கு வாமிட் எல்லாம் அடிக்கடி வர ஆரம்பிக்குது, அதனால கொஞ்சம் வெயிட் லாஸ் ஆன மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அதுக்கு ஹீரோ அம்மா சொல்றாங்க, பிரெக்னென்ட் டைம்ல இதெல்லாம் சாதாரணம் தான், அதான் உன்னை கேர் பண்ணி பாத்துக்கிறதுக்கு 2 நர்ஸ் அப்பாயின்மெண்ட் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோயின் சொல்றா, ஆன்ட்டி அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம், நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்ல ஆன்ட்டி சொல்றாங்க, நீ சும்மா இருமா, வயித்துல வளர்ந்துட்டு இருக்கிறது ஃபூ ஃபேமிலியோட வாரிசு, அதுக்கு நல்லபடியா பிறந்து வரணும்ல, இந்த 2 நர்ஸுமே உன்னை நல்லபடியா பாத்துக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோயின் இதுக்கு தேங்க்யூன்னு சொல்ல ஆன்ட்டி சொல்றாங்க, நம்ம 2 பேரும் ஒரே ஃபேமிலி, எல்லாம் எதுக்குமா தேங்க்யூ சொல்லிட்டு இருக்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ உட்காந்து ஃபைல் பார்த்துட்டு இருக்கும் போது அங்க ஒரு நர்ஸ் வந்து சொல்றாங்க, ஹீரோயின் இப்ப பிரெக்னெண்டா இருக்காங்க இல்லையா, இப்போ அவங்களுக்கு ஒரு ஆயில அப்ளை பண்ணி விடணும், இந்த ஆயில அவங்களுடைய ஸ்டொமக்கு அவங்க பாடி ஃபுல்லா தேய்ச்சி விடணும், இந்த மாதிரி பண்ணா அவங்களுக்கு ஸ்டிச் மார்க் எல்லாம் வராது அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோமே எங்கெல்லாம் தேய்க்கணும் அப்படின்னு சொல்லி கேட்க அவங்க பெல்லி, அண்டர் ஆர்ம்ஸ் அந்த மாதிரி எல்லா இடத்துலயுமே தேய்க்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோமே நர்ஸ் பார்க்க நர்ஸ் சொல்றாங்க, என்ன சார் உங்களால முடியலன்னா நானே தேய்ச்சி விட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோ சொல்றான், அந்த குழந்தையோட அப்பா நான் தானே, நானே என்னோட ஒய்ஃபை பாத்துக்கிறேன், இது எப்படி அப்ளை பண்ணணும் மட்டும் டீச் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. அந்த நர்ஸ்மே ஹீரோக்கு எப்படி அப்ளை பண்ணணும்னு சொல்லிட்டு டீச் பண்ணிடுறாங்க. இப்ப ஹீரோ வந்துட்டு ஹீரோனோட ரூம்குள்ள உட்காந்து தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கான் ஹீரோயின் வரதுக்காக. ஹீரோயின் ரெஸ்ட் ரூம்ல இருந்து குளிச்சுட்டு வெளில வரா. ஹீரோ இப்படி உட்கார்ந்துட்டு இருக்கதை பார்த்தோன்னே, அங்கிள் நீங்க இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோயினை இப்படி பார்த்ததும் அவனுக்கு என்ன பண்றதே தெரியல. அவன் தயங்கிட்டே, நான் இந்த ஆயில குடுக்க வந்தேன் அப்படின்னு சொல்றான். இவளுமே, ஓ நர்ஸ் ஆயில் இதுதானா, கொடுங்க நானே வந்துட்டு என்னோட பெல்லில தேய்ச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை வாங்க போறா. ஆனா ஹீரோ கொடுக்க மாட்டேங்கிறான். இது நானே அப்ளை பண்ணி விடுறேன் அப்படின்னு சொல்ல இவ ஷாக் ஆகுறா. அங்கிள் நீங்க என்ன சொல்லிட்டு இருக்கீங்க, அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், நானே அப்ளை பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்ல இவன் சொல்றான், உனக்கு இதை எப்படி அப்ளை பண்ணணும் தெரியுமா, நர்ஸ் வந்துட்டு எனக்கு தான் சொல்லி கொடுத்துருக்காங்க, நான் அப்ளை பண்றேன் அப்படின்னு சொல்றான். ஹீரோயின் சொல்றா, சரி அங்கிள் நீங்க நர்ஸை கூப்பிடுங்க, அவங்க எனக்கு அப்ளை பண்ணி விடுவாங்க அப்படின்னு சொல்ல ஹீரோ சொல்றான், இது என்னோட குழந்தை தானே, அப்ப நான் அப்ளை பண்ணி விட்டா தானே கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்றான்.
ஹீரோயினால எதுவுமே பேச முடியல. அவ வந்துட்டு பெட்ல படுத்துட்டு அப்படியே கண்ணை மூடிக்கிறா. ஹீரோ ஆயில அப்ளை பண்றதுக்கு முன்னாடி சுடு தண்ணி எடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு ரெஸ்ட் ரூம்குள்ள போயிடுறான். அவன் போன சமயம் ஹீரோயின் அவளோட ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணிக்கிறா. ஹீரோயினுக்கு ஹீரோ பார்க்க இப்ப ரொம்பவே டிஃப்ரெண்டா ஃபீல் ஆயிட்டு இருக்கு. ஏன்னா இதுக்கு முன்னாடி ஹீரோ இவ்வளவு சாஃப்டா ஹீரோயின் கிட்ட நடந்ததே இல்ல. இப்ப ஹீரோ இவ்வளவு தூரத்துக்கு சேஞ்ச் ஆயிருக்கிறத பார்த்து இவ ஷாக்கா பார்த்துட்டு இருக்கா. ஹீரோவும் ஆயில அப்ளை பண்ண ஆரம்பிக்கிறான். ஹீரோயினுக்கு ரொம்பவே ஷையா ஃபீல் ஆகுது. அவன் எல்லா இடத்துலயும் ஆயில அப்ளை பண்ணி விட்டுட்டு அவளுடைய ஆம்பேட்ல வந்துட்டு ஆயில் அப்ளை பண்ண வரா. அப்ப ஹீரோயின் ஸ்டாப் பண்ணிடுறா. அங்கிள் நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? எல்லாத்துக்குமே லிமிட் இருக்கு, இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாமே அப்படின்னு சொல்ல ஹீரோ வந்துட்டு ஐயோ அதெல்லாம் ஸ்டாப் பண்ண முடியாது, நான் கண்டிப்பா ஆயில் அப்ளை பண்ணியே தீருவேன் அப்படின்னு சொல்றான். ஹீரோயின் ஸ்டாப் பண்ணிடுறா. போதும் அங்கிள், எனக்கு ஸ்ட்ரெச் மார்க் வந்தாலும் பரவாயில்ல, நீங்க அங்கெல்லாம் ஆயில் அப்ளை பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுறா. இவனுமே சரி மத்த ப்ரொசீஜர்லாம் நீயே பண்ணிரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கிருந்து வெளில போயிடுறான். இவளுமே சரி அங்கிள் எல்லாத்தையும் நானே பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இந்த பக்கம் ஹீரோயினோட ஸ்கூல்ல தான் கட்டுறாங்க. ஹீரோயின் ஸ்கூலுக்கு வரலைனாலும் இந்த புலி கேர்ள்ஸ் ஹீரோயினை எப்படியாவது ரிவெஞ்ச் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோ வந்துட்டு ஹீரோயினை பிக்கப் பண்ணும்போது ஹக் பண்ணிருப்பான் இல்லையா, அந்த போட்டோவை அந்த புலி கேங்ல ஒரு பொண்ணு எடுத்திருப்பா. அதுதான் அந்த ஜியாங் கிட்ட காட்ட ஜியாங் வந்துட்டு போதுமே இவளை ரிவெஞ்ச் எடுக்க இந்த ஒரு போட்டோ போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூலோட பேஜ்ல ஹீரோயின் வந்துட்டு ஒரு அங்கிள் மூலியமா பிரெக்னெண்டா இருக்கா, அதனாலதான் அவ இப்ப ஸ்கூலுக்கு வரல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே போட்டு விட்டுறா. இதை பார்த்ததும் அங்க இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ஹீரோனை பத்தி தப்பா பேச ஆரம்பிக்கிறாங்க. பொண்ணு ரொம்ப இன்னசென்ட் மாதிரி இருப்பா, இப்பதான் தெரியுது பணத்துக்காக என்ன வேணாலும் பண்ணுவா போல, இப்படிதான் அங்கிள் கூட ஒன்னா இருந்து பிரெக்னென்ட் ஆயிருக்காளோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஹீரோனை பத்தி தப்பு தப்பா பேசிட்டு இருக்காங்க. இவங்க பேசுறதெல்லாம் கேட்டு ஜியாங் ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்கா. அப்பாடா எல்லாம் நம்ம நினைச்ச மாதிரி நடக்குதுன்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஹீரோனோட வீட்டுல தான் கட்டுறாங்க. அவ அவளோட போனை பார்த்துட்டு இருக்கும் போது இந்த மாதிரி ஸ்கூல் பேஜ்ல ஹீரோனை பத்தி தப்பா நியூஸ் வந்திருக்கும் இல்லையா, அதை ஓபன் பண்ணி பாத்துறா. இதை பார்த்ததும் ஹீரோயின் பயத்துல நடுங்க ஆரம்பிக்கிறா. என் புவர் கேர்ள்ஸ் எப்பவுமே புவராதான் இருக்கணுமா, நான் ஒரு பிராண்டடான ட்ரெஸ் போட்டு வந்துட்டேன், அதுக்காக அந்த ஜியாங் வந்துட்டு இந்த அளவுக்கு இறங்கி போயிருப்பாளா, சே இவங்கள எந்த மாதிரி பொண்ணுகளோ அப்படின்னு சொல்லிட்டு ஜியாங்க திட்டிட்டு இருக்கா. இவ இப்படி ஜியாங்க திட்டிட்டு இருக்கும் போது ஜியாங் கிட்ட இருந்தா கால் வருது. ஹீரோயின் கேக்குறா எதுக்காக நீ இப்படி பண்ண அப்படின்னு சொல்லி கேட்க ஜியாங் வந்துட்டு அப்பவுமே திமிரதா பேசிட்டு இருக்கா. என்ன நான் சொல்லுது உண்மைதானே, நீ ஏதோ ஒரு அங்கிள் கூட ஸ்டே பண்ணி தானே பிரெக்னெண்டா இருக்க, அதனாலதான் நீ ஸ்கூலுக்கு வரல அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. ஹீரோயின்மே நான் எப்படி இருந்தா உனக்கு என்ன அப்படின்னு சொல்லி கேட்க ஜியாங் சொல்றா நான் ஸ்கூல் பேஜ்ல உன்னை பத்தி போஸ்ட் பண்ண நியூஸ் நான் எடுக்கணும்னா நீ என்னோட கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்கணும், அப்பதான் நான் அதை டெலிட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோயின் சொல்றா நீ மட்டும் அதை டெலிட் பண்ணல நான் போலீஸ் கிட்ட ரிப்போர்ட் பண்ண வேண்டியது வரும் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டிட்டு இருக்கா. அதுக்கு ஜியாங் சொல்றா சரி போலீஸ் கிட்ட போறதுன்னா போ, நான் வந்துட்டு சாட்சிக்கு உன்னுடைய அண்ணாவையும் அம்மாவையும் கூப்பிடுவேன், அவங்க வந்துட்டு உனக்கு ஆப்போசிட்டாவே வந்துட்டு எல்லா ஆதாரத்தையும் கொடுப்பாங்க, இதுல இருந்தே தெரிஞ்சிடும் நான் சொன்னது உண்மைன்னு, இப்ப நீ போலீஸ் ஸ்டேஷனுக்கு போ பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை மிரட்டிட்டு காலை கட் பண்ணிடுறா. ஹீரோயின் இதை கேட்டோன்னு செமையா டென்ஷன் ஆயிடுறா. அந்த சமயம் பார்த்து ஹீரோயினோட அம்மா கால் பண்றாங்க. ஹீரோயின் பயந்துட்டே தான் காலை அட்டென்ட் பண்றா. அவங்க சொல்றாங்க என்னடி ஹீரோனை கூப்பிட்டு போயிட்டான்னு சொல்லிட்டு சந்தோஷத்துல மறந்துட்டு இருக்கியா, எனக்கு காசு வேணும், நீ மட்டும் காசு போட்டவலன்னு வச்சுக்கோயேன், ஜியாங் உன்னை பத்தி உன்னோட ஸ்கூல் பேஜ்ல போஸ்ட் போட்டிருக்கா இல்லையா, அது நாளைக்கு நியூஸ் பேப்பர்ல வரும், நீ எவ்வளவு பெரிய கேவலமானவன் சொல்லிட்டு இந்த ஊர் ஃபுல்லா பரப்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டிட்டு இருக்காங்க. ஹீரோயின் சொல்றா அம்மா என்கிட்ட காசு இல்லம்மா, நான் காசுக்கு எங்க போறது அப்படின்னு சொல்லி கேட்க அவங்க அம்மா சொல்றாங்க ஏண்டி நீ பணக்காரன தானே கல்யாணம் பண்ணிருக்க, உன்கிட்ட நிறைய காசு இருக்கும் எனக்கு நல்லாவே தெரியும், எனக்கு நீ காசு போட்டு விடு அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுறாங்க. ஹீரோயினுக்கு இப்ப என்ன பண்றதுன்னே தெரியல. அவளுக்கு ஹீரோ கொடுத்த கார்டு ஞாபகம் வருது. அவ உடனே அந்த கார்டு எடுத்து பாக்குறா. நான் அந்த கார்டை லைஃப் டைம்ல யூஸ் பண்ணவே கூடாதுன்னு நினைச்சிட்டு இருந்தேன், இந்த கார்டை நான் இப்ப யூஸ் பண்ணா அங்கிள் என்னை பத்தி என்ன நினைப்பாங்க, சரி இப்ப அம்மா கேக்குறாங்கல்ல இவங்களுக்கு கொஞ்சம் காசு போட்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் சம்பாரிச்சு இந்த காசை கொடுத்துடலாம் அப்படின்னு யோசிக்கிறா. ஹீரோயின் அவங்க அம்மாக்கு காசு போட்டு விட்டுறா. இந்த பக்கம் அவங்க அம்மாவுமே ஹீரோயின் எவ்வளவு காசு போட்டு விட்டுருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஓபன் பண்ணி பார்த்தா ஹீரோயின் வெறும் 20,000 ரூபாய் தான் போட்டு விட்டுருக்கா. அவங்க அம்மா வந்துட்டு வெறும் 20,000 பார்த்தோன்னு செமையா டென்ஷன் ஆறாங்க. அவங்க ஹீரோயினுக்கு கால் பண்ணி மறுபடியுமே மிரட்ட ஆரம்பிக்கிறாங்க. என்னடி எங்களை பார்த்தா பிச்சைக்காரங்க மாதிரி தெரியுதா, வெறும் 20,000 ரூபாய் போட்டுட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோயின் சொல்றா உங்களுக்கு எவ்வளவுதான் வேணும் நீங்க கேளுங்க அப்படின்னு சொல்ல அவங்க எனக்கு 1 மில்லியன் வேணும் அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோயின் சொல்றா 1 மில்லியன் அளவுக்கு என்கிட்ட காசு இல்ல, போட்டு டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அவங்க அம்மா வந்துட்டு மிரட்ட ஆரம்பிக்கிறாங்க. நீ மட்டும் நான் கேட்ட காசை கொடுக்கலைனா நாளைக்கு நியூஸ் பேப்பர்ல உன்னோட நியூஸ் தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டிட்டு இருக்காங்க. ஹீரோயின் சொல்றா நீங்க எதுக்கும் அவசரப்படாதீங்க, எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, நான் வந்துட்டு காசை ஏற்பாடு பண்றேன் அப்படின்னு சொல்ல அவங்க அம்மாவுமே சரி இன்னைக்கு ஈவினிங் 7 o'clock வரைக்கும் உனக்கு டைம் தரேன், அதுக்குள்ள எனக்கு நீ 1 மில்லியன் அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுறாங்க. ஹீரோயினுக்கு இப்ப என்ன பண்றதுன்னே தெரியல. அவ என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கா. இந்த பக்கம் ஹீரோ வந்துட்டு ஹீரோயினுக்காக ஒரு நெக்லஸ் வாங்கி இருக்கான். இதை பார்த்துட்டு இருக்க தம்பிக்காரனுமே அண்ணிய பிடிக்காம தான் வீட்டுக்கு கூப்பிட்டு வந்தீங்க, இப்ப அண்ணி மேலே லவ்ல விழுந்துட்டீங்க போல, 30 மில்லியன் கொடுத்து அன்னிக்காக நெக்லஸ் வாங்கியிருக்கீங்க அப்படின்னு சொல்ல ஹீரோமே ஆமா முன்ன மாதிரி இல்ல, எனக்கு இப்போ ஹீரோயின் மேல லவ் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நேரா ஹீரோயினை தான் பார்க்க வந்திருக்கான். ஹீரோ வந்தது ஹீரோயின் போய் ஹீரோக்கு ஸ்லிப்பர்ல எடுத்து கொடுக்கறா. இதை பார்த்தோன்னே ஹீரோ வந்து தாங்குறான். என்னமா நீ
நீ பிரெக்னெண்டா இருக்க, இதெல்லாம் நீ பண்ணணும் அவசியம் இல்ல அப்படின்னு சொல்றா. அதுக்கப்புறம் இவளுமே அங்கிள் நான் உங்ககிட்ட ஒண்ணு சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு தயங்கிட்டு இருக்கும்போது ஹீரோ சட்டுன்னு ஹீரோயினை கிஸ் பண்ணிடுறான். ஹீரோயின் ஆரம்பத்துல செமையா ஷாக் ஆயிட்டு இப்போ அவளுக்கு இருக்கிற கஷ்டத்தால சொல்ல ஆரம்பிக்கிறா. என்னோட ஸ்கூல்மேட் ஜியாங்னு ஒரு பொண்ணு, அவளோட கேங்கோட சேர்ந்து என்ன புள்ளி பண்ணிட்டு இருந்தா. இப்போ நான் ஸ்கூலுக்கு வராத காரணம் நான் பிரெக்னெண்டா இருக்கேன்னு சொல்லிட்டு ஆன்லைன்ல எல்லாத்தையும் போஸ்ட் பண்ணிட்டா. இதுக்கப்புறம் நான் என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கா. ஹீரோ சொல்றா இதான் விஷயமா, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன் டார்லிங் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோயின்மே இப்ப நீங்க என்ன சொன்னீங்க அப்படின்னு சொல்லி கேட்க அவனுமே நான் உன்னை டார்லிங்னு சொன்னேன் அப்படின்னு சொல்றான். ஹீரோயின் சொல்றா அப்ப நீங்க என்ன லவ் பண்றீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க இவனுமே ஆமா நான் உன்னை லவ் பண்றேன், என் லைஃப்ல உனக்கு மட்டும்தான் இடம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஆனா ஹீரோயின் சொல்றா நான் புவருங்க, உங்க ஸ்டேட்டஸ்க்கு நான் ஈக்குவலா வர மாட்டேன், உங்களை மேரேஜ் பண்ணிக்கிறதுக்கு எனக்கு எந்த தகுதியும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்க ஹீரோ சொல்றா நான் முடிவு பண்ணிட்டேன், இந்த ஃபேமிலிக்கு நீ தான் மருமகளா வரணும் அப்படின்னு சொல்ல இவன் என்ன நினைச்சுக்கிறானா தான் பிரெக்னெண்டா இருக்கனாலதான் ஹீரோ தன்னை லவ் பண்றான் மேரேஜ் பண்ணிக்கிறான்னு நினைச்சிட்டு இவ சொல்றா நான் பிரெக்னெண்டா இருக்கனால இந்த மேரேஜ் பண்ணிக்கணும்னு நினைக்கிறீங்களா, அப்படியெல்லாம் எந்த அவசியம் இல்ல, நீங்க உங்க லைஃப்ல யார் உங்களை ட்ரூவா லவ் பண்றாங்களோ நீங்க அவங்கள லவ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோ சொல்றா அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல, நான் உன்னை என்னைக்கு ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தேனோ அப்பவே எனக்கு ஒன்னு ரொம்ப பிடிச்சிருந்தது, எனக்கு நீ மட்டுமே போதும் இந்த லைஃப் ஃபுல்லா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை இழுத்து பிடிச்சுக்கிறான். ஹீரோயின்மே அங்கிள் என்னதான் பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஷாக்கா பாத்துட்டு இருக்கா. இவன் சொல்றான் உன்னை யாரெல்லாம் புள்ளி பண்றாங்களோ அவங்களுக்கெல்லாம் கண்டிப்பா நான் பனிஷ்மெண்ட் கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்றான். நெக்ஸ்ட் சீன்ல ஹீரோ வந்துட்டு அந்த சைனாலே ஒரு பெரிய மாஃபியா டானை தான் வர வச்சிருக்கான். அந்த டான்மே ஹீரோ கிட்ட சொல்லுங்க பாஸ் உங்களுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோ வந்துட்டு என்னோட ஒய்ஃபை நிறைய பேர் புள்ளி பண்ணாங்க, அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொன்ன உடனே ஹீரோட பிஏ வந்துட்டு அந்த போட்டோஸ் எல்லாம் காமிச்சு கொடுக்கறான். டான் வந்துட்டு அந்த போட்டோஸ் எல்லாம் பார்த்துட்டு சரி பாஸ் இவங்க கதையை நான் முடிச்சிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த போட்டோ எடுத்து அவங்களோட குரூப்ல தான் அனுப்புறான். 20 மினிட்ஸ்க்குள்ள நான் அனுப்புற ஆட்கள் எல்லாம் வந்துட்டு என்னோட குடோனுக்கு வரணும் அப்படின்னு சொல்லி நெக்ஸ்ட் சீன்ல டான் வந்துட்டு ஹீரோயினை புள்ளி பண்ணிருப்பாங்க இல்லையா, அவங்க எல்லாத்தையுமே தூக்கிட்டு வந்துட்டாங்க. அவங்க எல்லாருக்குமே நல்லா அடி போட்டிருப்பாங்க போல, எல்லாருமே நீங்க தப்பா நினைச்சு எங்களை தூக்கிட்டு வந்துட்டீங்க, எங்களை விட்டுருங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. அண்ணக்கார சொல்றா நான் ஒரு அப்பாவிங்க என்ன எதுக்குங்க கூப்பிட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்க டான் சொல்றா இன்னும் ஒரு வார்த்தை பேச உன் நாக்க வெட்டி போட்டுருவேன் அப்படின்னு சொல்லி மிரட்ட அண்ணக்காரன் பயந்து நடுங்க ஆரம்பிக்கிறான். டான் இப்போ நேரா வந்துட்டு ஜியாங்க தான் மிரட்டிட்டு இருக்கான். உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என்னோட மேடமே புள்ளி பண்ணிருப்ப, ஸ்கூலுக்கு நீ படிக்க வரியா இல்ல மத்த ஸ்டூடெண்ட்ஸை புள்ளி பண்ண வரியா, இப்போ நான் கொடுக்க போற பனிஷ்மெண்ட்ல உன்னோட லைஃப் டைம்ல நீ யாருமே புள்ளி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டிட்டு இருக்கான். ஜியாங்க ஒரு ஆள் உள்ள இழுத்துட்டு போய் அடிய போட்டுட்டு இருக்கான். இதை பார்த்ததும் அவ கூட எப்பயுமே 2 எடுப்பு சுத்திட்டு இருக்கும் இல்லையா, நாங்க எது பண்ணல அவ மட்டும் தான் புள்ளி பண்ணிட்டு இருந்தா, இதுக்கும் எங்களுக்கும் எந்த சம்பந்தம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்டுட்டு இருக்காங்க. ஆனா டான் வந்துட்டு நீங்களும் தான் எங்க மேடம புள்ளி பண்ணிருக்கீங்க, சோ உங்களுக்குமே பனிஷ்மெண்ட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுமே கூப்பிட்டு போய் உள்ள அடிக்க சொல்லிடுறாங்க. அடுத்து ஹீரோயினோட அம்மா கிட்ட தான் வராங்க. நீங்க தானே எங்க மேடமோட அம்மா அப்படின்னு சொல்லி கேட்க அவங்களுமே பயந்துட்டு ஆமா நான் தான் அவளோட அம்மா, ஆனா நான் அவளுக்கு எந்த தப்புமே பண்ணவே இல்ல, என்ன தயவு செஞ்சு போக விட்டுருங்க அப்படின்னு சொல்ல டானுமே ஓ நீங்க அவங்களுக்கு எதுவுமே பண்ணலையா, நீங்க தானே எங்க மேடம மிரட்டி 1 மில்லியன் கேட்டுட்டு இருந்தீங்க அப்படின்னு சொன்னோன்னா அம்மா உடனே மன்னிப்பு கேட்க ஆரம்பிக்கிறாங்க. ஐயோ நான் மணி எல்லாம் கேட்கவே மாட்டேன், தயவு செஞ்சு எங்களை போக விட்டுருங்க, அவ எனக்கு ஒரு 20,000 ரூபாய் போட்டு விட்டா அதை கூட நான் திருப்பி கொடுத்துறேன், எங்களுக்கு ஒரு பைசா கூட வேண்டாம், தயவு செஞ்சு எங்களை போக விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சிட்டு இருக்காங்க. ஆனா டான் உடனே நீங்க எங்க மேடமை எப்பயுமே வந்துட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருந்தீங்க, உங்களை மாதிரி ஒருத்தங்களை எப்படி சும்மா விட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கத்தி எடுத்துட்டு ஹீரோயினோட அம்மாவோட கையிலே குத்திடுறான். ஹீரோயினோட அம்மா வழியில கத்த ஆரம்பிக்க இங்க அண்ணங்காரனுக்கு இதை பார்த்து சூச்சுவே வந்துருது. டான் சொல்றான் ஒரு டைமும் நீங்க மேடமை அடிக்கும் போது அவங்களுக்கு எந்த அளவுக்கு வலிச்சிருக்கும், இப்போ நல்லா நீங்க அனுபவிங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அடுத்து டான் அண்ணங்காரன் கிட்ட தான் வரான். என்னைக்காவது மேடம் நீ உங்க தங்கச்சியா ட்ரீட் பண்ணிருக்கியா, அவங்கள எந்த அளவுக்கு கொடுமைப்படுத்தி இருக்க, ஒரு அண்ணன்காரனா நீ அவங்களுக்கு என்ன பண்ணிருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவனோட மெயின் பாயிண்ட்லயே கிக் பண்ணிடுறாங்க. அவன் வலி தாங்க முடியாம கீழே விழுந்துற டான் வந்துட்டு அவனோட இதை கட் பண்ணி எடுத்துருங்க அப்படின்னு சொல்ல அவங்க ஆட்களுமே வந்துட்டு டான் சொன்ன மாதிரி செஞ்சிடறாங்க. அதுக்கப்புறம் இவங்க 2 தூக்கி வெளில போட சொல்லிட்டு அந்த 3 புள்ளி கேர்ள்ஸுமே கூப்பிடுறாங்க. அவங்க பாத்தீங்கன்னா நல்லா அடி வாங்கிட்டு மூஞ்சி முகரையெல்லாம் உடஞ்சு போய் வந்திருக்காங்க. டான் வான் பண்றான் இதுக்கப்புறம் மேடம புள்ளி பண்ணக்கூடாது, அவங்கள மட்டும் இல்ல உங்க லைஃப்ல நீங்க யாருமே புள்ளி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வான் பண்ணிட்டு போறான். டான் அதுக்கப்புறம் சார் நீங்க சொன்ன மாதிரி எல்லாம் பண்ணியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு இன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டே இருக்கான். அப்போ ஹீரோயின் வந்துட்டு ஹீரோ கிட்ட பேச வரும்போது டான் கிட்ட பேசிட்டு இருக்கதை பார்த்தோன்னே நீங்க ஏதோ முக்கியமான விஷயம் பேசிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன், நான் போயிட்டு அப்புறம் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ கிளம்ப போறா. ஹீரோ வந்துட்டு அதெல்லாம் ஒன்றும் முக்கியமான விஷயம் இல்ல நீ வா அப்படின்னு சொல்லிட்டு டானை வந்துட்டு ஹீரோயினுக்கு இன்ட்ரோ பண்ணி வைக்கிறான். டான் அதுக்கப்புறம் வேலை இருக்குன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறான். ஹீரோ வந்துட்டு ஹீரோயின் கிட்ட உன்னோட எல்லா ப்ராப்ளத்தையும் நான் சால்வ் பண்ணிட்டேன், உனக்கு புள்ளி பண்ணிருக்கவங்க எல்லாத்துக்கும் நான் பனிஷ்மெண்ட் கொடுத்துருக்கேன், இதுக்கப்புறம் உனக்கு என்ன கஷ்டம் வந்தாலும் என்கிட்ட சொல்லு, எல்லா இடத்துல நீ பிரேவா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கான். ஹீரோ இப்போ ஹீரோயினை டானோட பிளேஸ்க்கு தான் கூப்பிட்டு வந்திருக்கான். ஹீரோயின் கேக்குறா இந்த இடத்துல தான் என்ன புள்ளி பண்ணவங்க எல்லாம் இருக்காங்களா அப்படின்னு சொல்லி கேட்க
ஹீரோமே ஆமா எல்லாரும் உள்ளதா இருக்காங்க, அவங்க எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ண நீ தைரியமா இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்க இவளுமே ஆமான்னு சொல்றா. ஹீரோ ஹீரோனோட கைய பிடிச்சிட்டு தான் உள்ள வந்துட்டு இருக்கான். இத பார்த்து டானோட ஆட்களும் சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா ஹீரோ எப்பயுமே சிங்கிளா தான் வந்திருப்பான் போல. இப்போ இந்த மாதிரி ஜோடியா வரத பார்த்தா எல்லாம் சிரிச்சிட்டு இருக்காங்க. ஹீரோ மறைச்சோன்ன எல்லாருமே சிரிக்கத ஸ்டாப் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோவும் ஹீரோயினும் சோஃபால தான் வந்து உட்கார்றாங்க. இப்போ டான் கிளாப் பண்றான். இந்த புள்ளி பண்ணவங்க எல்லாத்தையுமே தள்ளி விடுறாங்க. ஹீரோயினுக்கு அவங்க எல்லாம் வந்தது வாமிட் வருது. ஹீரோவும் என்னாச்சுன்னு சொல்லி கேட்க ஹீரோயின் சொல்றா ரொம்ப பிளட் ஸ்மெல் வருது, அதனால எனக்கு வாமிட் வர மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இதை நோட் பண்ண டான்மே அதுக்கு எல்லாத்தையும் கொஞ்சம் தள்ளி நிக்கவே, மேடம்க்கு வாமிட் வருதில்ல அப்படின்னு சொல்ல அந்த ஆட்கள் எல்லாருமே வந்துட்டு அவங்கள தள்ளி நிக்க வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் டானோட ஆட்கள் எல்லாம் வந்துட்டு ஹீரோயினோட கண்ணு முன்னாடியே வந்து எல்லாத்தையுமே அடிச்சிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்து ஹீரோயின் சந்தோஷப்பட்டுட்டு இருக்கா. அவளுக்கு அவங்க அம்மா பார்க்கும்போது அவ்வளவு கோவம் வருது. அந்த ஆள் வந்துட்டு அவங்க அம்மா போட்டு அடி அடின்னு அடிச்சிட்டு இருக்காங்க. இவங்களுமே வலி தாங்க முடியாம ஹீரோயின் கிட்ட வந்து கெஞ்சுறாங்க. அம்மா பண்ண தப்புதாமா, அம்மாவை மன்னிச்சு ஏத்துக்கோ, இதுக்கப்புறம் அம்மா உன்னை நல்லபடியா ட்ரீட் பண்ணுவேன், உன்கிட்ட வாங்கின 20,000 உன்கிட்டே கொடுத்துறேன், அம்மாவை மன்னிச்சிருமா அப்படின்னு சொல்லிட்டு சாரி கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோ வந்துட்டு அவனுடைய மொபைல்ல வந்துட்டு இவங்க அம்மாவோட ப்ராப்பர்ட்டி எல்லாம் காட்டுறா. உங்க அம்மா வந்துட்டு ஃபர்ஸ்ட் இந்த ஊர்லயே இல்ல வேற ஊர்ல இருந்தா வந்திருக்காங்க, எனக்கு என்னமோ அவங்க உன்னோட அம்மாவா இருக்க சான்ஸ் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்க ஹீரோமே எனக்கும் அப்படிதான் தோணுது, பேசாம ஒரு டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து பாத்திரலாம் அப்படின்னு சொல்றா. அதுக்கப்புறம் ஹீரோ ஹீரோயினும் வீட்டுக்கு வந்துடுறாங்க. ஹீரோ வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் நீ பேசாம இதுக்கப்புறம் என்னோட ரூம்ல தூங்கலாமே அப்படின்னு சொல்லி கூப்பிட ஹீரோயின் வந்துட்டு ஷாக் ஆகி பார்த்துட்டு இருக்கா. இவன் சொல்றான் எதுக்கு நீ போய் ஷாக் ஆயிட்டு இருக்க, நீ ஜஸ்ட் என் பக்கத்துல வந்து படு, நான் உன்னை எதுவுமே பண்ண மாட்டேன், நான் வேணா உனக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுக்கறேன் அப்படின்னு சொல்ல ஹீரோயின் வந்துட்டு போலாமா வேண்டாமான்னு யோசிக்கிறான். இவன் பாத்தீங்கன்னா ஹீரோயினை சட்டுன்னு தூக்கிடுறான். இவளுமே அங்கிள் நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்க அவன் வந்துட்டு நம்ம ரூமுக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை ரூமுக்கு தூக்கிட்டு போயிடுறான். நெக்ஸ்ட் சீன்ல ஹீரோயினுக்கும் அவங்க அம்மாக்கும் டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்த ரிப்போர்ட் வந்துருச்சு போல. ஹீரோ இப்ப அந்த ரிப்போர்ட்டை தான் கொடுக்கறான். இவளுமே பயத்துல இவ ஓபன் பண்ணாம அந்த ரிப்போர்ட்டை ஹீரோ கிட்ட கொடுத்து ஹீரோவை ஓபன் பண்ண சொல்றா. ஹீரோ அந்த ரிப்போர்ட்டை பார்த்துட்டு நீ அவங்க பொண்ணு இல்ல, டிஎன்ஏ ரிப்போர்ட் நெகட்டிவ் வந்திருக்கு அப்படின்னு சொல்ல ஹீரோயினுக்கு இதை கேட்டோன்னு தான் ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. அடுத்த செகண்டே சோகமாயிடுறா. அப்போ என்னோட ஒரிஜினல் அம்மா அப்பா யாரா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறா. இந்த பக்கம் ஹீரோயினோட அம்மா வீட்டுல தான் கட்டுறாங்க. டான் அடிச்சதுல ஹீரோயினோட அம்மாக்கு கால் நடக்க முடியாம போயிருக்கும் போல. இப்போ அவங்க வீல் சேர்ல தான் இருக்காங்க. ஹீரோயினோட அண்ணன் காரணமே இதுக்கப்புறம் என்னால ஒண்ணு வச்சுலாம் மேய்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள அடிச்சு கொடுமைப்படுத்திட்டு இருக்கான். அவங்க கொடுமைப்படுத்திட்டு இருக்கும் போதே டான் அங்க வந்துடுறான். டானை பார்த்ததும் அண்ணன்காரன் பயத்துல நடுங்க ஆரம்பிக்கிறான். டான் கேக்குறான் மேடமோட உண்மையான அம்மா அப்பா யாரு அப்படின்னு சொல்லி கேட்க அண்ணன்காரன் ஷாக்கா பார்த்துட்டு இருக்கான். அவனுக்குமே வந்துட்டு இந்த உண்மை தெரியாது போல. ஹீரோயினோட அம்மா உடனே நடிப்பு போட ஆரம்பிக்கிறாங்க. என்ன சொல்லிட்டு இருக்கீங்க, அவளோட அம்மா நான் தான், என்ன நீங்க என்கிட்ட வந்து இந்த மாதிரி கேட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்க டான் சொல்றான் எனக்கு டைம் இல்ல, என்னோட நேரத்தை வேஸ்ட் ஆக்காத, உண்மையை சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அவனை கத்தி வச்சு மிரட்ட ஆரம்பிக்க அவன் பயத்துல உண்மையெல்லாம் சொல்றேன்னு சொல்லிட்டு சொல்ல ஆரம்பிக்கிறா. 19 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு குழந்தை பிறந்துச்சு, அந்த குழந்தை உடம்பு சரியில்லாம இறந்து போயிருச்சு, என் குழந்தை இறந்து போன விஷயம் தெரிஞ்சா என்னோட மாமியார் என்னை வீட்டை விட்டு துரத்திடுவாங்க, அதுக்கு பயந்துகிட்டு தான் ஒரு டாக்டர் கிட்ட கொஞ்சம் காசு கொடுத்து நான் இப்போ ஒரு பிறந்த குழந்தைய வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதை கேட்டதும் டான்மே ஹீரோயினோட ஒரிஜினல் அப்பா அம்மா பேர் எல்லாம் என்னன்னு சொல்லி கேக்குறான். அவளும் எல்லா இன்ஃபர்மேஷனுமே கொடுத்துறாங்க. நெக்ஸ்ட் சீன்ல ஹீரோயின் வந்துட்டு ஹீரோ கிட்ட எதுக்காக என்ன வர சொன்னீங்க, என்னோட பேரண்ட்ஸை பத்தி இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருச்சா அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமா கேட்டுட்டு இருக்கா. இதை கேட்டதும் ஹீரோவோட அம்மாவுமே சோகமாயிடுறாங்க. இவங்க ரெண்டு பேரும் இந்த மாதிரி ஃபேஸ வச்சுட்டு இருக்கதை பார்த்தோன்னே இவ உடனே என்னாச்சு, என்கிட்ட ஏதாவது மறைக்கிறீங்களா, என்கிட்ட ஏதாவது சொல்லணுமா அப்படின்னு சொல்லி கேட்க டான் வந்துட்டு ஒரு ஃபைலை கொடுக்கறான். அவங்க அப்பா அம்மா யாருன்னு சொல்லி கண்டுபிடிச்சாச்சுன்னு சொல்லிட்டு இவ்வளவுமே வேகமா ஃபைலை ஓபன் பண்ணி பாக்குறா. அதுல பார்த்தா அவங்களுடைய டெத் சர்டிபிகேட் தான் இருக்கு. இதை பார்த்ததும் அவ செமையா ஷாக் ஆயிரா. என்ன எங்க அம்மா அப்பா இறந்து போயிட்டாங்களா, அவங்க கூட நான் ஒரு நாள் கூட வாழல, ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்குது அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு டான் கிட்ட எங்க அம்மா அப்பா எப்படி இறந்தாங்கன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கா. டான்மே வந்துட்டு ஆரம்பத்துல இருந்து நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்ல ஆரம்பிக்கிறான். உங்க அம்மா அப்பாவுக்கு கல்யாணம் ஆகி 5 வருஷத்துக்கு அப்புறம் தான் நீங்க பிறந்தீங்க, ஹாஸ்பிட்டலே வந்துட்டு உங்களை இப்ப வளர்த்துட்டு இருக்காங்க இல்லையா, அவங்க திருடிட்டு வந்துட்டாங்க, போன வருஷம் தான் உங்க அப்பாவும் அம்மாவும் ஒரு கார் ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொன்னோன்னே ஹீரோயின் ரொம்பவே ஃபீல் பண்றா. இத்தனை வருஷமா என்னோட அப்பா அம்மா இல்லாத ஒருத்தவங்க கூட நான் வாழ்ந்திருக்கேன், அவங்க என்னை எந்த அளவுக்கு கொடுமைப்படுத்தி இருக்காங்க, அந்த பொம்பளையாலதான் நான் என்னோட அப்பா அம்மாவை பார்க்காமலே மிஸ் பண்ணிட்டேன், என்ன ஒரு வேலைக்காரி மாதிரி இத்தனை வருஷமா ட்ரீட் பண்ணிட்டு இருந்தால, அவெல்லாம் வாழ்றதுக்கே தகுதி இல்ல, அவ சாக வேண்டியவ அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆயிட்டு அப்படியே மயக்கம் போட்டுறா. அதுக்கப்புறம் டாக்டர் வந்துட்டு ஹீரோனை செக் பண்ணிட்டு அவங்க இப்ப நல்லதா இருக்காங்க, அவங்கள கொஞ்சம் எமோஷனல் ஆகாம பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. ஹீரோ தான் ஹீரோயின் பக்கத்துல உட்காந்து பாத்துட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ஹீரோயினுக்கு கான்சியஸ் வந்தோன்னே அவ ஃபீல் பண்ணி அழுக ஆரம்பிக்கிறா.
எனக்கு இப்ப ஃபேமிலின்னு யாருமே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்கா. ஹீரோ சொல்றா, ஏன் இப்படி பேசிட்டு இருக்க, உனக்குன்னு நான் இருக்கேன், குழந்தைங்க இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோயின் எதிர்பார்க்கறதோ அம்மா பாசம்தான், அது கிடைக்கலன்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டுட்டு இருக்கா. இதை நோட் பண்ற ஹீரோவோட அம்மா உடனே ஹீரோயினோட கையை பிடிச்சு வச்சுட்டு, ஏமா உனக்கு அம்மா இல்லைன்னு ஃபீல் பண்ற, என்ன நீ அம்மாவா பாரு, உனக்கு அம்மாவா நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப இந்த இவளுமே கொஞ்சம் சமாதானமாகறா. அதுக்கப்புறம் ஹீரோயின் வந்துட்டு அவங்களுடைய அப்பா அம்மா கல்லறைக்கு வந்ததா ப்ரே பண்ணிட்டு இருக்கா. நான் உங்களோட பொண்ணுன்னு சொல்லிட்டு எனக்கு 19 வருஷத்துக்கு அப்புறம் தான் தெரிய வந்தது. எனக்கு தெரிய வரப்போ நீங்க உயிரோட இல்ல, எதுக்கு என்னை விட்டுட்டு இவ்வளவு சீக்கிரம் போனீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கா. ஹீரோ வந்துட்டு நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, உங்க பொண்ணை நான் பத்திரமா பாத்துக்கிறேன் அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருக்கான். இந்த பக்கம் ஹீரோவோட அம்மாவுமே, உங்க பொண்ணை நான் என் பொண்ணு மாதிரி பாத்துக்குவேன், இந்த மாதிரி ஒரு தங்கமான பொண்ணை எங்க ஃபேமிலிக்கு கொடுத்ததுக்கு ரொம்பவே தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. ஹீரோயின்மே இப்ப கொஞ்சம் தைரியமாயிட்டு, என்னோட வயித்துல 2 குழந்தை வளருது, நீங்க தான் எனக்கு குழந்தையா வந்து பிறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரே பண்ணிட்டு இருக்கா. ஹீரோயினுக்கு இப்போ மொத்த கோவமே வந்துட்டு இவளை வளர்த்தாமா மேல திரும்புது. அந்த பொம்பளை என்ன எங்க அம்மா கிட்ட இருந்து பிரிச்சுட்டா, எல்லாம் அம்மான்னு சொல்ல கூட தகுதி இல்லாதவ, அவளை நான் கண்டிப்பா ரிவெஞ்ச் எடுக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நேரா வந்துட்டு அவங்க வளர்த்தமாவை தான் பார்க்க போகணும்னு வரா. இந்த பக்கம் அண்ணக்கார வந்துட்டு ஹீரோயினோட அம்மாவை கழுத்தை பிடிச்சு வெளில தள்ளிட்டு இருக்கா. உனக்கு கால் நடக்க முடியாது, உனக்கு வயசு ஆயிருச்சு, என்னால இதுக்கப்புறம் உனக்கு சோறு போட முடியாது, இங்க இருந்து எங்கேயோ வெளில போய் தொலை அப்படின்னு சொல்லிட்டு திட்டிட்டு இருக்கான். இவங்க போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அவனுமே அரைஞ்சிட்டு இருக்கான். இவங்க இப்படி சண்டை போட்டுட்டு இருக்கும் போதே ஹீரோயின் அங்க வந்துடுறா. ஹீரோயினை பார்த்ததும் என் பொண்ணு வந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொம்பளை சந்தோஷப்பட்டுட்டு இருக்கா. டான் வந்துட்டு அந்த லேடிய அரைஞ்சிடுறான். இதுக்கப்புறம் இந்த லேடியுமே, ஐயோ மேடம் என்ன மன்னிச்சிருங்க, நான் உங்களை என் பொண்ணுன்னு சொல்லியிருக்க கூடாது, அது என்னோட தப்பு தான், இருந்தாலும் உன்னை இத்தனை வருஷமா நான் ஒண்ணு வளர்த்தன்ல, அண்ணன்கார பாரு என்ன வீட்டை விட்டு துரத்துறான், என்ன தயவு செஞ்சு காப்பாத்துமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோயின் சொல்றா, என்ன அண்ணாவா, அவன் என்னோட அண்ணாவே கிடையாது, நான் உங்களோட ஃபேமிலியே கிடையாது, நீங்க சாப்பிட்ட மிச்ச மீதி தான் எனக்கு போடுவீங்க, நீங்க எல்லாம் பெட்ல தூங்குவீங்க, என்ன தரையில தூங்க வைப்பீங்க, நான் ஸ்கூலுக்கு போய் படிக்கணும்னு ஆசைப்பட்டு நானே காசு சேர்த்து வச்சா அந்த காசு எடுத்து உன் பையனுக்கு கேம் வாங்கி கொடுப்ப, என்னைக்காவது ஒரு நாள் அது நீ அம்மாவா நடந்துக்கிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்க, அண்ணன்கார உடனே ஓவரா பேச ஆரம்பிக்கிறா. என்ன நாங்க வளர்த்து விடாம தான் நீ இவ்வளவு பெருசா வளர்ந்து நிக்கிறியா, மிச்ச மீதி சாப்பாடாவது போட்டோம்ல, அதுக்காக எங்களை ஆளை வச்சு எல்லாம் அடிப்பியா அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட்டுட்டு இருக்கான். இவன் இப்படி பேசுறத கேட்டோன்னு டான் வந்துட்டு அவனை அரைஞ்சிடறான். இந்த லேடி உடனே ஹீரோயின் கிட்ட மன்னிப்பு கேட்க ஆரம்பிக்கிறா. தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருமா, எனக்கு ஒரே ஒரு சான்ஸ் கொடு, அம்மா இதுக்கப்புறம் உன்னை எப்பயுமே புள்ளி பண்ண மாட்டேன், இதுக்கு முன்னாடி புள்ளி பண்ணதுக்கெல்லாம் என்ன மன்னிச்சிரு அப்படின்னு சொல்ல, ஹீரோயின் சொல்றா, வாய மூடு, நீ ஒண்ணு அம்மாவே கிடையாது, அம்மான்னு சொல்றதுக்கு கூட உனக்கு தகுதி இல்ல, உன்னாலதான் நான் என்னோட அம்மா அப்பா கூட வாழ முடியாம போயிருச்சு, ஒரு நாள் கூட என்னோட அம்மா அப்பா கூட நான் வாழ்ந்ததே இல்ல, உன்னை ரிவெஞ்ச் எடுக்க தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அண்ணன்காரன் இதை கேட்டு பயப்பட ஆரம்பிக்கிறான். இங்க பாருமா, இதுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தம் கிடையாது, இவங்க உன்னோட அம்மா அப்பா கிட்ட இருந்து உன்னை பிரிச்சு தூக்கிட்டு வந்ததே எனக்கு தெரியாது, அதனால என்ன மட்டும் எதுவும் பண்ணாம விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. டான் உடனே அவனை மிரட்ட ஆரம்பிக்கிறான். இன்னொரு வார்த்தை பேசணும் வச்சுக்கோயே உன்னோட நாக்க வெட்டிடுவேன்னு சொல்லிட்டு. இதனால அண்ணன்காரனுமே எதுவும் பேசாம நின்னுட்டு இருக்கான். ஹீரோயின், நீ பண்ணதுக்கு உனக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கத்தி எடுத்து அவங்க அம்மாவை குத்தலான்னு சொல்லிட்டு போறா. ஆனா அவனால குத்த முடியல. இதை நோட் பண்ற ஹீரோமே கையை பிடிச்சிட்டு, பனிஷ்மெண்ட் கொடுக்கறது முடிவு பண்ணிட்டல, அப்புறம் எதுக்கு தயங்குற அப்படின்னு சொல்லிட்டு குத்த போறான். ஆனா ஹீரோ குத்தாம ஸ்டாப் பண்ணிட்டு, இவங்களுக்கு நம்ம எதுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கணும், நம்ம இவங்களை போலீஸ்ல பிடிச்சு கொடுத்துடலாம், இவங்களுக்கு ஒன்றும் தேவையில்லாம நம்ம கையை கரையாக்கிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்ல, ஹீரோயின்மே இதுக்கு சரின்னு ஒத்துக்கிறா. அதுக்கப்புறம் போலீஸ் வந்துட்டு இவங்க ரெண்டுத்தையுமே அரெஸ்ட் பண்ணி கூப்பிட்டு போயிடுறாங்க. ஹீரோயின் அவங்க கிட்ட, இதுக்கப்புறம் உங்க ஃபேமிலிக்கும் என் ஃபேமிலிக்கும் எந்த சம்பந்தம் இல்ல அப்படின்னு சொல்றா. தென் இப்போ அப்படியே கொஞ்சம் மந்த்ஸ் ஆகுது. ஹீரோயினுக்கு இப்ப நல்லாவே வயிறு தெரிய ஆரம்பிச்சிருச்சு. அவ வீட்டுல சும்மா இருந்தா போர் அடிக்கும்னு சொல்லிட்டு கேக் எல்லாம் பண்ணி கொண்டு வந்துட்டு ஆன்டி கிட்ட தான் கொடுக்கறா. ஆன்டியுமே ஸ்மெல் பண்ணி பார்த்துட்டு, ரொம்ப நல்லா இருக்குமா, இதை ஹீரோ கொண்டு போய் ஆபீஸ்ல கொடுத்து விடுறியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை ஆபீஸ்க்கு தான் அனுப்பி வைக்கிறாங்க. ஹீரோயின் ஆபீஸ்க்கு வந்து ஹீரோக்கு அந்த கேக்கை கொடுக்க, ஹீரோ வந்துட்டு நீ தான் இந்த கேக் பண்ணியா அப்படின்னு சொல்லி கேட்க, இவளுமே ஆமான்னு சொல்றான். ஹீரோ பாசமா வந்துட்டு ஹீரோயினுக்கு அந்த கேக்கை ஊட்டி விட்டுட்டு இருக்கான். அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் கேக்கை சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் ஹீரோயினை வீட்டுக்கு தான் கூப்பிட்டு வரலான்னு பாக்குறான். அப்பன்னு பார்த்து ஹீரோயினுக்கு டெலிவரி பெயின் வர ஆரம்பிச்சிருது. ஹீரோ அதனால ஹீரோயினை ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிடுறான். அங்க டானு, ஹீரோவோட தம்பிக்காரன், அம்மா எல்லாருமே வந்துடுறாங்க. ஹீரோ டென்ஷன்ல அங்கேயும் இங்கேயுமா நடந்துட்டே இருக்கான். அவனுக்கு ஒரு கட்டத்துக்கு மேல பொறுமையே இல்ல. அவன் டாக்டர் கிட்ட நானும் உள்ள வரலாமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு அவனும் உள்ள போயிடுறான். இங்க எல்லாருமே பதட்டமா வெளில இருந்து வெயிட் பண்ணிட்டு இருக்க. கொஞ்ச நேரத்துல எல்லாரும் வெளில வர ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோயினுக்கு நல்லபடியா குழந்தை பிறந்துருச்சு. ஒரு பெண் குழந்தை, ஒரு ஆண் குழந்தை பிறந்திருக்காமா. கேட்டதும் ஹீரோவோட அம்மா ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. தம்பிக்காரனுமே, அம்மா ஒரு வழியா நம்ம குடும்பத்துக்கு வாரிசு வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டுட்டு இருக்கான். ஹீரோ அம்மா சொல்றாங்க, டேய் உன்னால தாண்டா இந்த நல்ல விஷயம் நடந்திருக்கு, நீ
மட்டும் அன்னைக்கு ஹீரோக்கு ட்ரக்ஸ் கொடுத்து அந்த பொண்ணு கூட நைட் ஸ்பெண்ட் பண்ண வைக்கலன்னா இது நடந்திருக்காது. நான் உனக்கு தான் தேங்க் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனை ஓட்டிட்டு இருக்காங்க. தென் நெக்ஸ்ட் சீன்ல ஹீரோயினுக்கு கான்சியஸ் வந்த உடனே ஹீரோ கிட்ட குழந்தை எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்க, ஹீரோ குழந்தை நல்லா இருக்கு, நமக்கு ஒரு பையன் ஒரு பொண்ணு பிறந்திருக்கு அப்படின்னு சொன்னோன்னே ஹீரோயின் ரொம்பவே சந்தோஷப்படுறா. என்னோட அம்மா அப்பா தான் வந்துட்டு எனக்கு குழந்தைய பிறந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ஹீரோ வந்துட்டு குழந்தை பிறந்த 3 மந்த்ஸ்க்கு அப்புறம் எல்லாத்தையுமே ஒரு பார்ட்டிக்கு இன்வைட் பண்ணியிருக்கான். ஹீரோ அனுப்பின இன்விடேஷனை பார்த்தோன்னே அவனுடைய பார்ட்னர் ஒருத்தி, இவ பேர் லில்லி, இவ செமையா ஷாக் ஆகுறா. என்ன ஹீரோக்கு கல்யாணமாயி குழந்தைய பிறந்துருச்சா, என்ன நடந்தாலும் சரி ஹீரோ எனக்கு தான் அப்படின்னு இவ வில்லத்தனமா யோசிச்சுட்டு இருக்கா. தென் பார்ட்டி நடக்கிற டேவுமே வந்திருக்கு. பார்ட்டிக்கு எல்லா கெஸ்ட்டுமே வந்துடுறாங்க. கெஸ்ட் எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. ஹீரோக்கு குழந்தை பிறக்கான்னு சொல்லிட்டு தான் கேள்விப்பட்டோம், ஆனா இப்போ இவங்களுக்கு 2 குழந்தை பிறந்திருக்குன்னு சொல்றாங்க, எனக்கே ரொம்ப ஷாக்கா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே காசிப் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க இப்படி பேசிட்டு இருக்கும்போது ஹீரோ, ஹீரோயின் அப்புறம் குழந்தைங்க இவங்க எல்லாருமே கெத்தா உள்ள வந்துட்டு இருக்காங்க. ஹீரோயினை பார்த்ததும் அங்க இருக்கிறவங்க எல்லாம் இவங்க பார்க்க ரொம்ப அழகா இருக்காங்க, 2 பேருமே பெர்ஃபெக்ட் மேட்ச் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. குழந்தைகளை பார்த்தும் ரொம்ப அழகா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாராட்டிட்டு இருக்காங்க. ஹீரோ சொல்றான், நான் இந்த பார்ட்டி அரேஞ்ச் பண்ணது காரணமே வந்துட்டு எனக்கு மேரேஜ் ஆக போகுதுன்னு சொல்லிட்டு உங்க எல்லாத்துக்கிட்டையும் இன்ஃபார்ம் பண்ணதா, இவதான் என்னோட ஃபியான்சி, என்னோட குழந்தைகளோட அம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனை இன்ட்ரோ பண்ணி வைக்கிறான். ஹீரோ இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கத பார்த்தோன்னே லில்லிக்கு செமையா வயிறு எரிய ஆரம்பிக்குது. ஹீரோ அதுக்கப்புறம் ஹீரோனை கூப்பிட்டு வந்து தனியா பேசிட்டு இருக்கான். என்ன உனக்கு கம்ஃபர்டபுளா இருக்கா, நீ ஏதாவது ரூமுக்கு போகணுமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க. ஹீரோயின் சொல்றான், அதெல்லாம் எனக்கு எதுவும் இல்ல, நீங்க போய் உங்க கிளைண்ட் கிட்ட பேசிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்போ வேணுட்டே வந்துட்டு லில்லி வந்து ஹீரோயின் கிட்ட வம்பு பண்ண வரா. அதனால ஹீரோ வந்துட்டு எங்கேயுமே போகாம ஹீரோயின் பக்கமே நின்னுக்கிறான். லில்லி கேக்குறா, இதான் உன்னோட ஃபியான்சியா, நம்ம 2 சின்ன வயசுல இருந்து பழகி இருக்கோம்ல, என்கிட்ட இந்த விஷயத்த நீ சொல்லவே இல்ல அப்படின்னு சொல்லி கேட்க, ஹீரோ சொல்றான், நம்ம ஒன்னும் அந்த அளவுக்கு க்ளோஸ் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நோஸ் கட் பண்ணிடுறான். இந்த லில்லி உடனே அசிங்கப்பட்டதை மறைச்சிட்டு ஹீரோயின் கிட்ட, அவன் அப்படிதான் சொல்லுவான், நாங்க 2 சின்ன வயசுல இருந்து ஒன்னாதான் வளர்ந்துட்டு இருந்தோம், சரி நீயும் ஹீரோவும் எப்படி மீட் பண்ணீங்க, எப்போ உங்களுக்கு கல்யாணம் ஆச்சு, எப்போ உங்களுக்கு குழந்தை பிறந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். ஹீரோ வந்துட்டு லில்லியை ஸ்டாப் பண்றான், இந்த விஷயமா எதுவும் பேச வேணாம்னு சொல்லிட்டு. அதனால லில்லியுமே எதுவும் பேசாம நின்னுட்டு இருக்கா. ஹீரோ வந்துட்டு லில்லியா வெறுப்பேத்துறதுக்காகவே ஹீரோனுக்கு ஸ்வீட் எடுத்து ஊட்டி விட்டுட்டு இருக்கான். இதை பார்த்தது லில்லி கடுப்பாயிட்டு அங்கிருந்து போயிடுறா. லில்லி போனதுக்கு அப்புறம் ஹீரோயின் லில்லியை பார்த்து என்ன சொல்லிட்டு இருக்கானா, இவங்க ரொம்ப பவர்ஃபுல்லாவும் ஸ்ட்ராங்காவும் இருக்காங்க, நானும் இவங்கள மாதிரி ஒரு பிசினஸ் உமனா வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோ சொல்றா, அவள நல்லவளே கிடையாது, அவளை விட நீ பெஸ்டா வருவ அப்படின்னு சொல்லிட்டு அப்ரிஷியேட் பண்ணிட்டு இருக்கான். தென் நெக்ஸ்ட் சீன்ல ஹீரோயின் வந்துட்டு ஹீரோ சாப்பிடறதுக்கு ஃபுட் எடுத்துட்டு வந்திருக்கான். ஹீரோவோட ரூம்குள்ள போய் பார்த்தா ஹீரோவோட சேர்ல இந்த லில்லி உட்கார்ந்துட்டு இருக்கா. ஹீரோவோட சேர்ல லில்லி உட்கார்ந்துட்டு இருக்கத பார்த்தோன்னே ஹீரோயினுக்கு செமையா கடுப்பாயிருது. அவ சொல்றா, நீங்க எப்படி என்னோட ஹஸ்பண்ட் சேர்ல உட்கார்ந்துட்டு இருக்கலாம், இந்த சேரை விட்டு ஃபர்ஸ்ட் எந்திரிக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்க, லில்லி வந்துட்டு அவளுடைய உண்மையான முகத்தை காட்ட ஆரம்பிக்கிறா. எனக்கு தான் இந்த சேர்ல உட்கார எல்லா தகுதியும் இருக்கு, உனக்கு ஹீரோவை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு என்ன தகுதி இருக்கு, நீ அவன் கூட ஒன் நைட் ஸ்டாண்ட்ல இருந்து குழந்தைய பெத்துக்கிட்ட, இல்லைன்னா உன்னால இங்க வந்து நின்னுட்டு இருக்க முடியுமா, நீ இந்த ஃபூ ஃபேமிலிக்குள்ளேயே வந்திருக்க முடியாது, அன்னைக்கு ஹீரோ கூட நீ ஒன் நைட் ஸ்டாண்ட்ல இல்லாம வேற ஏதாவது ஒரு பொண்ணு ஒன் நைட் ஸ்டாண்ட்ல இருந்தாலும் இந்த பொசிஷனுக்கு அந்த பொண்ணு வந்திருப்பா, ஹீரோக்கும் உன் மேல லவ்வே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை மட்டன் தட்டுற மாதிரியே பேசிட்டு இருக்கான். அதுக்கு ஹீரோயின் சொல்றா, சரி இந்த பொசிஷன்ல நான் வராம இருந்தாலும் நீங்க வந்திருக்க முடியாது, ஏன்னா ஹீரோ உங்களை லவ் பண்ணவே இல்ல, கண்டிப்பா நான் என்ன இம்ப்ரூவ் பண்ணிட்டு ஹீரோக்கு ஈக்குவலா வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இவளுமே பதிலுக்கு பதில் பேசிட்டு இருக்கா. இதை கேட்டதும் லில்லிக்கு செமையா இன்சல்ட் ஆயிருது. இவங்க 2 பேசிட்டு இருக்கும்போது அங்க ஹீரோ வந்துடுறான். வந்தவன் லில்லியை பார்த்துட்டு, மீட்டிங் கான்ஃபரன்ஸ் ரூம்ல தான் நடக்குது, இங்க என்ன பண்ணிட்டு இருக்க, நீ கான்ஃபரன்ஸ் ரூமுக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு லில்லியை துரத்தி விட்டுறான். லில்லியும் கோச்சிட்டு அங்கிருந்து போயிடுறா. லில்லி போனதுக்கு அப்புறம் ஹீரோயின் கிட்ட வந்துட்டு, அவ உன்னை ரொம்ப புள்ளி பண்ணிட்டாளா அப்படின்னு சொல்லி கேட்க, ஹீரோயின் சொல்றா, இதுக்கு முன்னாடி புள்ளி பண்ண நான் பயப்படுவேன், ஆனா இப்ப நான் உங்க வைஃப் ஆயிட்டேன்ல, நானும் பயப்படாம அவ கூட சண்டை போட்டேன் தெரியுமா அப்படின்னு சொல்ல, ஹீரோமே பரவாயில்லையே நீ இப்ப நல்லா தைரியசாலி ஆயிட்ட அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை கிஸ் பண்றான். ஹீரோயின் கேக்குறா, ரொம்ப கேப் எழுந்துருச்சு, நான் இதுக்கப்புறம் ஸ்கூலுக்கு போலாமா அப்படின்னு சொல்லி கேட்க, இவனுமே ஹீரோயினை கிஸ் பண்ணிட்டு சரி நீ ஸ்கூலுக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூலுக்கு போக பெர்மிஷன் கொடுத்துறான். இந்த பக்கம் கான்ஃபரன்ஸ் ரூம்ல மீட்டிங் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த லில்லி வந்துட்டு ஹீரோ கிட்ட ஃப்ளர்ட் பண்ண பாக்குறா. இன்னைக்கு டின்னருக்கு நம்ம 2 பேரும் போலாமா அப்படின்னு சொல்லி கேட்க, ஹீரோ அதெல்லாம் வேண்டாம், நீ என்ன ட்ரை பண்ணு எனக்கு நல்லாவே புரியுது, என் மனசுல ஹீரோயின் மட்டும்தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான். இவளுக்கு செம கடுப்பா இருக்கு. அப்படி அவகிட்ட என்ன இருக்கு, உன் கூட உடனே ஸ்டாண்ட்ல இருந்து குழந்தை பெத்துக்கிட்டா, எனக்கு தெரிஞ்சு உனக்கு அவன் மேல லவ்வே இல்ல, கண்டிப்பா வந்துட்டு நீ என்னதான் மேரேஜ் பண்ணிக்கவ அப்படின்னு சொல்லிட்டு இவ கத்திக்கிட்டு இருக்கா. நெக்ஸ்ட் டே ஹீரோ வந்துட்டு ஹீரோயினை ஸ்கூலுக்கு தான் கூப்பிட்டு வந்திருக்கான். கூட டானுமே வந்திருக்கான். டானை பார்த்தோன்னே ஹீரோயின் இவ எதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்க, ஹீரோ சொல்றான், ஸ்கூல்ல உன்னை யாராவது புள்ளி பண்ணா என்ன பண்றது, டான்
டான் எப்பயுமே உன் கூட தான் இருப்பான் அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோயின் இதை கேட்டோன்னு செமையா டென்ஷன் ஆயிடுறா. படிக்கிற இடத்துல ரவுடி பசங்களுக்கு என்ன வேலை, டான் வேண்டாமே அப்படின்னு சொல்லிட்டு இருக்க டான் சொல்றா, மேடம் நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, உங்க கிளாஸ் எதுவுமே நாங்க டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஹீரோயின் கோச்சிட்டு என்னமோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு போக ஹீரோயின் எங்கெல்லாம் போறாளோ அந்த இடத்துக்கெல்லாம் டான் பின்னாடியே வந்துகிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ஹீரோயின் டான் கூட பேட்மிண்டன் விளையாண்டுட்டு இருக்கா. இவங்க ரெண்டும் இந்த மாதிரி ஹாப்பியா விளையாண்டுட்டு இருக்கத அந்த ஸ்கூல்ல இருக்க புலிகள்ஸ் எல்லாம் பாக்குறாங்க. இவங்க இனிமே திருந்தல போல. இதுக்கு முன்னாடி ஹீரோயினால இவங்க அசிங்கப்பட்டிருப்பாங்க இல்லையா, அதுக்கு ஹீரோயினை ரிவெஞ்ச் எடுக்கணும்னு சொல்லிட்டு முடிவு பண்றாங்க. ஆனா இவங்களுக்கு எப்படி ரிவெஞ்ச் எடுக்குன்னு தெரியல. ஏன்னா எப்பயுமே கூட டான் இருக்கான் இல்லையா, ஃபர்ஸ்ட் டானை வந்துட்டு ஹீரோயின் கிட்ட இருந்து பிரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்றாங்க. அப்போ அந்த லீ பொண்ணு வந்துட்டு ஜியாங் கிட்ட என்ன சொல்றான்னா, அந்த டானை நான் கரெக்ட் பண்ணி காட்டுறேன், அவனை என்னோட லவ்ல விழ வச்சு நம்ம ஹீரோயின் கிட்ட இருந்து அவளை பிரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க ரெண்டு ஜாலியா விளையாண்டு இருக்கும் போது அங்க லீ வந்து சொல்றா, நீங்க தான் டானா, எனக்கு உங்களை பார்த்தோன்னு ரொம்ப பிடிச்சிருச்சு, உங்க வீசாட் ஐடி கிடைக்குமா அப்படின்னு சொல்லி கேட்க அவனுமே சரின்னு சொல்லி கொடுத்துட்றான். இதை பார்த்துட்டு இருக்க ஹீரோயின்மே, என்ன ஃபர்ஸ்ட்னாலே உங்களுக்கு ஃபேன் எல்லாம் கிடைக்குது போல, என்ன லவ் பண்ண போறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டு ஓடிட்டு இருக்கா. நெக்ஸ்ட் டே ஹீரோயின் கிளாஸ்ல உட்காந்து படிச்சுட்டு இருக்கும்போது டான் இன்ட்ரெஸ்டிங்கா அந்த லீக்கு தான் மெசேஜ் பண்ணிக்கிட்டு இருக்கா. இதை நோட் பண்ற டானோட ஆளுமே வந்துட்டு ஹீரோயின் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்கான். அந்த லீ பொண்ணு மேல டான் வந்துட்டு லவ்ல விழுந்துட்டாங்கன்னு சொல்லி. ஹீரோயின்மே அப்படி போகுதா விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கா. இந்த பக்கம் லீ வந்துட்டு ஜியாங் கிட்ட, நம்ம பிளான் பண்ண மாதிரி எல்லாம் போயிட்டு இருக்கு, அந்த டான் வந்துட்டு ஏன் மேல லவ்ல விழுந்துட்டான், த கரெக்டான டைம் ஹீரோயினை பழிவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஐடியா பண்ணிட்டு இருக்காங்க. டான் வந்துட்டு லீக்கு மெசேஜ் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது லீ வந்துட்டு தன்னை கிட்னாப் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு போட்டோவை அனுப்பி வைக்கிறான். இதை பார்த்தது டான் செமையா ஷாக் ஆயிடுறான். டான் ஹீரோயின் கிட்ட, லீ இப்போ ஆபத்துல இருக்கா, அவளை யாரோ கிட்னாப் பண்ணிருக்காங்க, நான் போய் அவளை காப்பாத்தணும் அப்படின்னு சொல்ல டானோட ஆள் சொல்றான், பாஸ் நீங்க இப்படி பண்ணக்கூடாது, மேடம் தனியா விட்டுட்டு போனா சார் கோவப்படுவாங்க அப்படின்னு சொல்ல ஹீரோயின் சொல்றா, அதெல்லாம் எந்த ப்ராப்ளம் இல்ல, நீங்க போய் உங்களோட ஆளை காப்பாத்துக்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேத்தையுமே அனுப்பி வச்சிடறான். இவங்க போனதுக்கு அப்புறம் ஜியாங் வந்துட்டு ஹீரோயினை கிட்னாப் பண்ணி அங்கிருந்து தூக்கிட்டு போயிடுறான். இந்த பக்கம் டான் வந்துட்டு அந்த லீய காப்பாத்த வந்திருப்பான். பார்த்தா இங்க யாருமே இருக்க மாட்டாங்க. அப்போ ஹீரோயினை வந்துட்டு ஜியாங்கோட ஆள் வந்துட்டு கிட்னாப் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு டானுக்கு மெசேஜ் வருது. இப்பதான் இவனுக்கு புரியுது இது இவங்களோட ட்ராப்னு சொல்லிட்டு. இந்த பக்கம் ஹீரோ வந்துட்டு ஹீரோயினுக்கு கால் பண்ண ஹீரோனோட போன் ஸ்விட்ச் ஆஃப்னு வருது. இவன் உடனே டானுக்கு தான் கால் பண்றான். ஹீரோயினுக்கு கால் பண்ண அவ எடுக்கல, என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்க இவன் சொல்றான், மேடம கிட்னாப் பண்ணிட்டாங்க, அவங்கள சரியா பாத்துக்காம விட்டது என்னோட தப்பு தான், என்ன மன்னிச்சிருங்க பாஸ் அப்படின்னு சொல்ல ஹீரோ திட்ட ஆரம்பிக்கிறான், எனக்கு என்ன பண்ணுவேன்னு தெரியாது, என் ஒய்ஃபை எப்படியா தேடி கண்டுபிடிச்சு கொடு அப்படின்னு சொல்றாங்க. இந்த பக்கம் ஹீரோயினை வந்துட்டு அந்த 3 புலிகால்ஸுமே வந்துட்டு கட்டி போட்டு வச்சு கொடுமைப்படுத்திட்டு இருக்காங்க. ஹீரோயின் அவங்கள பார்த்துட்டு நீங்க இன்னும் திருந்தலையா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. அவ சொல்றா, நாங்க என்ன தப்பு பண்ணோம் திருந்திருக்கு, உன்னால நாங்க அன்னைக்கு எவ்வளவு அடி வாங்கணும் தெரியுமா, அதுக்கெல்லாம் உன்னை ரிவெஞ்ச் எடுக்க வேண்டாமா, அன்னைக்கு நாங்க எந்த அளவுக்கு அடி வாங்கினோமோ அந்த அடியை திருப்பி உனக்கு கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோயின் சொல்றா, நான் உன்னை வார்ன் பண்றேன், ஹீரோக்கு மட்டும் நீ என்ன கிட்னாப் பண்ண தெரிஞ்சா உங்க எல்லாத்தையுமே கொன்னு போட்டுருவாங்க, என்ன வாங்கின அடியெல்லாம் மறந்து போயிட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க. ஜியாங் சொல்றா, இப்போ நீ எங்க கையில இருக்க அதை மறந்துட்டியா, நானுமே ஒரு பெரிய பணக்கார வீட்டு பொண்ணுதான், என் மேலதான் கைய வச்சா என் அக்கா எல்லாத்தையும் கொன்னு போட்டுருவா அப்படின்னு சொல்லிட்டு மாட்டிட்டு இருக்கா. இந்த பக்கம் லில்லி ஆபீஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போது அவளோட பிஏ வந்து சொல்லிட்டு இருக்கா, மேடம் ஜியாங் வந்துட்டு ஃபூவோட ஒய்ஃபை கிட்னாப் பண்ணிட்டாங்க, இதனால ஃபூ சார் ரொம்பவே கோவமா இருக்காங்க, நம்ம கூட போட்ட கான்ட்ராக்டை கேன்சல் பண்ண நிறைய சான்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இன்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது இந்த லில்லியோட தங்கச்சி தான் அந்த ஜியாங் போல. இதை கேட்டதும் இவ செமையா கடுப்பாயிடுறா. லில்லி உடனே ஜியாங்க்கு தான் கால் பண்றா, ஹீரோயின் உன் கூட தான் இருக்காளா, அவளை எதுவும் பண்ணிடாத அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அவ சொல்றா, ஏங்கா அப்படி சொல்றீங்க, அவ என் கையில தான் இருக்கா, அவளுக்கு நான் லெசன் எடுக்க போறேன், என் ஆசை தீர அவளை சப்பு சப்புன்னு அறையணும், அப்ப நான் சந்தோஷமா இருப்பேன் அப்படின்னு சொல்ல லில்லி உடனே கத்த ஆரம்பிக்கிறா, பைத்தியக்காரி, அவளை எதுவும் பண்ணிடாத, அவ ஃபூ சாரோட ஒய்ஃப், அவளை ஏதாவது பண்ணா நம்ம ஃபேமிலி அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு இவ வார்ன் பண்ணிக்கிட்டு இருக்கா. இவளுமே, அக்கா நீ என்ன சொல்ற, எனக்கு எந்த ப்ராப்ளம் வந்தாலும் நீ என்ன காப்பாத்துவ அப்படின்னு சொல்லி நினைச்சேன் அப்படின்னு இவ சொல்லிக்கிட்டே இருக்கா. லில்லி வந்துட்டு, ஐயோ இவ பைத்திய மாதிரி பண்ணிட்டு இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனை காப்பாத்தத வேக வேகமா வந்துட்டு இருக்கா. லில்லி வந்துட்டு இப்ப ஹீரோ கிட்ட தான் கால் பண்ணி கெஞ்சிட்டு இருக்கா, என்னோட தங்கச்சி வந்து உங்களோட ஒய்ஃப்னு சொல்லி தெரியாம கிட்னாப் பண்ணிட்டா, தயவு செஞ்சு ப்ளீஸ் என்னோட போட்ட கான்ட்ராக்ட் எல்லாம் கேன்சல் பண்ணிடாத, அப்புறம் நாங்க பேங்க் கரப்ட் ஆயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்டுட்டு இருக்கா. ஹீரோ சொல்றா, என்னோட ஒய்ஃப் என்னோட வீட்டுக்கு வந்தாகணும், இல்லைன்னா உங்க குடும்பத்தையே இல்லாம ஆக்கிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு மாட்டிட்டு இருக்கான். லில்லி இப்போ நேரா வந்துட்டு ஹீரோயினை அடைச்சு வச்சிருக்க இடத்துக்கு தான் வந்திருக்கா. வந்தவ ஜியாங்க்கு அறைய போட்டுட்டு, பைத்தியக்காரி, நம்ம ஃபேமிலியே பேங்க் கரப்ட் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை தான் வந்து காப்பாத்துறா, என்ன மன்னிச்சிரு, என்னோட தங்கச்சி தெரியாம பண்ணிட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை கூப்பிட்டு போகும்போது இந்த ஜியாங் சொல்றா, அக்கா உங்களுக்கு என்ன ஆச்சு, நீங்க இவங்களுக்கு பயப்படுறீங்களா அப்படின்னு சொல்லும் போது லில்லி வந்துட்டு ஜியாங்க அணிஞ்சிட்டு பைத்திய மாதிரி பேசிட்டு இருக்காதா, இவ பேக்ரவுண்ட் என்னன்னு தெரியுமா உனக்கு, பூவை நம்பிதான் நம்மளோட குடும்பமே ஓடிட்டு இருக்கு, உனக்கு நம்ம பிசினஸ் பத்தி என்ன தெரியும் அப்படின்னு
அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை அங்கிருந்து கூப்பிட்டு போயிடுறான். தென் லில்லி வந்துட்டு ஹீரோயினை கூப்பிட்டு வந்து ஹீரோ கிட்ட தான் ஒப்படைக்கிறா. ஹீரோயினுக்கு நிறைய அடிபட்டிருக்கும் இல்லையா, அதுக்கெல்லாம் ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணி விட்டுட்டு ஹீரோ வந்து லில்லி கிட்ட உன்னோட ஃபேமிலி கூட போட்ட கான்ட்ராக்டை நான் கேன்சல் பண்றேன் அப்படின்னு சொல்றான். லில்லி சொல்றா அது என்னோட தப்பு கிடையாது, அது என்னோட தங்கச்சி ஜியாங்கோட தப்பு, தயவு செஞ்சு எங்களை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்ல ஹீரோ சொல்றான் ஜியாங் உன்னோட ஃபேமிலி தானே, உன் தங்கச்சியை நீ இந்த மாதிரி வளர்த்து வச்சிருக்க, அதுக்கான பனிஷ்மெண்ட் உனக்கு கிடைக்கணும்ல அப்படின்னு சொல்ல இவ கெஞ்ச ஆரம்பிக்கிறா. ப்ளீஸ் இப்படி பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அங்க ஜியாங் வந்துடுறா. தப்பெல்லாம் என்னோட தான், அக்காவை எதுவும் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே ஹீரோவோட பிஏ வந்துட்டு ஜியாங்கு அடியை போட்டு கீழே தள்ளி விடுறாங்க. ஜியாங் வந்துட்டு ஹீரோயினை புள்ளி பண்ணதுக்காக ஹீரோ வந்துட்டு ஜியாங்க போலீஸ்ல பிடிச்சு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்ல ஜியாங் உடனே லில்லியோட காலை பிடிச்சு கெஞ்ச ஆரம்பிக்கிறா. அக்கா தயவு செஞ்சு நீ எப்படியாவது காப்பாத்து அப்படின்னு சொல்ல இவ வந்துட்டு அவளை தள்ளி விட்டுட்டு ஹீரோ கிட்ட தான் சாரி கேட்டுட்டு இருக்கா. இது எல்லாமே ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான், தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்ல ஹீரோ சொல்றான் இப்ப பேசி எந்த பிரயோஜனமும் இல்ல, உங்களோட போட்ட கான்ட்ராக்ட் எல்லாத்தையுமே நான் கேன்சல் பண்ணிட்டேன், உன்னோட கம்பெனில 80 ஷேர் நான் வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொன்னோன்னா லில்லி சொல்றா நீ இந்த மாதிரி பண்ணா நாங்க பிச்சை தான் எடுக்கணும், தயவு செஞ்சு இப்படி பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. என் பொண்டாட்டியே புள்ளி பண்ணீங்கல்ல, உங்களுக்கு இது தேவைதான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டுத்தையும் வெளில துரத்தி விட்டுறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் குழந்தைகளை நல்லாவே கவனிச்சுக்கிறா. ஹீரோவும் ஹீரோயினும் ஜாலியா ரொமான்ஸ் பண்ணிட்டு வாழ்ந்துட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் ஹீரோ வந்துட்டு ஹீரோயினை கூப்பிட்டு ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கிறான். மேரேஜ் சர்டிபிகேட்டை ஹீரோவோட அம்மா கிட்ட கொடுக்க இதை பார்த்து ஹீரோவோட அம்மா ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. அவங்க ஹீரோயின் கிட்ட அவங்களுடைய ஃபேமிலி பிரேஸ்லெட்டை கொடுக்குறாங்க. ஹீரோயின்மே அந்த சந்தோஷமா வாங்கிக்கிறா. அதுக்கப்புறம் ஹீரோ அம்மா சொல்றாங்க உங்க ரெண்டுத்துக்கும் நான் கிராண்டா வெட்டிங் பண்ண போறேன், நம்ம ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் கூப்பிட்டு அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமா சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஹீரோவோட அம்மா ஆசைப்பட்ட மாதிரியே ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் கிராண்டா வெட்டிங் நடக்குது. ரெண்டு பேருமே மாத்தி மாத்தி ரிங் போட்டு விட்டுட்டு கிஸ் பண்ணதோட இந்த டிராமா ஒரு ஹாப்பி எண்டிங்ல கம்ப்ளீட் ஆகுது. உங்களுக்கு இந்த டிராமா பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.